திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற தோத்திர பாடலுக்கு தோத்திர கருத்துக்களில் உள்ள தோத்திர பாடல்களில் உள்ள சாத்திர கருத்துக்களை பேசுவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர வருகிறார்கள். அவர்களை நாம் வருக வருக என்று வரவேற்போம். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்வு நாம் ஏற்கனவே முதல் ஒளிபரப்பாக, அதாவது முதல் பாகமாக வாழ்க அந்தனர் குறித்து பேச ஐயா அவர்கள் பேசியிருந்தார்கள். திங்கட்கிழமை அவர்கள் பேசினார்கள். அதனுடைய தொடர் நிகழ்ச்சியாக புதன்கிழமையாக இன்றைக்கு நாம் இரண்டாவது பாகமாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, ஐயா அவருடைய திருவடிகளும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரழே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவனும் தானுண்டனே காண்க. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மித பிள்ளணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாலியும் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையர்தாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழித் தழைக மாதோ. தென்தில்லை மண்டினுள்ளாடி போற்றி, இந்தனக்காரமுதமானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய பாதக மலங்களை நினைந்து என்னுடைய குருநாதர் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி கொண்டு, அனைத்து அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கி, இந்த வாழ்க அந்தனர் என்ற திருமுறையில் இருக்கக்கூடிய இந்த திருப்பாசுரத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்த கருத்துக்களை திருவருள் உணர்த்தியவாறு ஒருவாறாக சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நேற்று நாம இந்த அதிகம் பாசுரம் தோன்றிய அந்த சூழல் பார்த்தோம். அந்த பாண்டிய நாடு சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் அடிமைப்பட்டு மன்னன் பௌத்தத்தையும் சமணத்தையும் தழுவுனதுனால அந்த மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி என்ற முறையிலே அந்த மன்னன்
சமணத்தை தழுவியதால் மக்களும் சமணத்தை தழுவி திருநீறு பூசாமல் இருந்தனர். அதை நீக்கும் பொருட்டு பெருமானின் திருவுள பாங்குபடி மன்னனை வெப்பு நோய் பற்ற அந்த வெப்பு நோயை தீர்ப்பது அது சுரவாதமாக அமைகிறது. அந்த சுரவாதம் அந்த பாண்டியனுக்கு சமய தீக்கையாக அமைகிறது. சமய தீக்கை என்பது திருநீர் பூசுவதற்கும் தூல பஞ்சாக்கரம் சொல்வதற்கும் சிவ சின்னங்களை அணிவதற்குமான அதிகாரத்தை பெறக்கூடிய தீக்கை. அந்த தீக்கையே ஞானசம்பந்த பெருமான் முதல் குருநாதர், முதல் குருவாக இருந்து அந்த முதல் தீக்கையை செய்கிறார். பிறகு அனல்வாதம், அந்த அனல்வாதமே அந்த பாண்டியனுக்கு விசேட தீக்கையாக அமைகிறது. ஏனென்றால் ஞானசம்பந்த பெருமான் அந்தனரானமையால் அவுத்திரியாக, அதாவது அக்னிகாரியங்கள் செய்து அந்த கிரியாவதி தீக்கையாக அது அமைகிறது. மூன்றாவது தீக்கையாக அந்த பாண்டியனுக்கு புனல்வாதத்தில் நிர்வாண தீக்கை, அதாவது அந்த இருவினை ஒப்பு என்று சைவ சித்தாந்தத்தில் நம்ம சொல்லுவோம். அதாவது நன்மையும் தீமையும் வரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியே பார்க்கக்கூடிய தன்மை, அதுதான் தகுதி. திருவருள் பெறுவதற்கான தகுதி, திருவருள் நம்ம மேல் பதிவதற்கான தகுதி. இன்பம் வந்தா துள்றதும், துன்பம் வந்துட்டா சுருண்டு போய் கிடக்கிறதும் அப்படி இல்லாம அந்த இரண்டையும் ஒன்றாக, இரண்டும் பெருமான் கொடுத்ததுதான் அப்படின்னு ஒப்பா நோக்கக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம அந்த மல பரிபாகம் அப்படின்னு சொல்றோம். இருவினை ஒப்புன்னு சொல்றோம். இருவினை ஒப்புக்கு அப்புறம் அந்த மலம் பக்குவம் அடைகிறது, அதுவே மல பரிபாகம். அப்புறம் தான் திருவருள் வீழ்ச்சி. இது மூன்றும் ஒன்றாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இதெல்லாம் நம்ம பின்னாடி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த புனல்வாதத்துல அந்த வினை நீங்க பெற்ற இல்லையா, அது சொல்றார் சேக்கிழார் பெருமானே சொல்றார். தென்னன் மாறன் தானும் சிறபுற தலைவர் தீண்டி பொன்னவிழ் கொன்றையார்த்தம் திருநீரு பூசப்பெற்று முன்னை வல்வினையும் நீங்கி. அப்ப எப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த பாண்டிய மன்னனுக்கு திருநீர் பூசினாரோ அப்பயே அவனுடைய வல்வினைகள் நீங்குது. அப்புறம் பிறகு அவனுக்கு முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் அப்படிங்கிறார். அப்ப வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே அந்த வினை சமமாக இருக்கிறது அவனிட்ட. இன்பமும் துன்பமும் சரியாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அந்த நிலையில தான் முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்ப இந்த பெருமானால் ஞானசம்பந்த பெருமானால் எழுதப்பட்டது பதிகம், ஒரே பதிகம் இந்த திருப்பாசுரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நோய்க்கும் மருந்தாக இருக்கக்கூடிய பதிகம். நம்ம ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பதிகத்தை படிக்கிறோம். இந்த வாழ்க அந்தனர் பதிகம் அனைத்து நோய்க்கும் மருந்தாக, சர்வரோக நிவாரணியாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம். அப்புறம் அந்த திருப்பாசுரம் பாடி அந்த ஞான உபதேசத்தை செய்கிறார். ஏன்னா இந்த பாசுரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமணர்களுக்காக எழுதப்பட்ட பாசுரம் கிடையாது. இது பாண்டியனுக்காக எழுதப்பட்டது, அவனுக்கு உபதேசம் செய்வதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த பாசுரம். இந்த திருப்பாசுரம் பாடி அந்த வினை நீங்க பெற்ற இருவினை ஒப்பு பெற்ற அந்த பாண்டியனுக்கு திருப்பாசுரம் பாடி ஞான உபதேசம் செய்கிறார் திருஞான சம்பந்தர். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, பரசமய நிராகரிப்பும் நடக்குது, சைவ சமயமும் நிலைநாட்டப்படுது. அந்த பாச நீக்கமும் சிவப்பேரும் என்றார் போல ஞான சம்பந்த பெருமான் பாண்டிய மன்னனுக்கு அந்த சிவஞானத்தை அருளியமை பேசப்படுகிறது. அவர் ஞான சம்பந்த பெருமான் திருக்கையால் இட்ட ஏடு, அவன் ஞான சம்பந்த பெருமான் திருக்கையால் இட்ட ஏடு. அவர் அந்த பாண்டியனின் திருக்கையெல்லாம் திருகெல்லாம் நீக்க இட்ட ஏடு. பாண்டியனின் திருகெல்லாம் தீர்க்கக்கூடிய ஏடு, அது திருக்கையால் நீட்டியிட்ட ஏடு. ஏடு நீல செல்லுமாறும், ஏன்னா அந்த நீரை எதிர்த்து போகணும் இல்லையா, அப்ப அந்த ஏடு நிக்கல. அந்த ஏடு நிக்கிறதுக்கும் ஞானசம்பந்த பெருமான் பாடிதான் அந்த ஏடு நிக்குது. அப்ப ஏடு நீல செல்லுமாறு நீட்டியிட்ட ஏடு, பாண்டியனின் உடற்கோணும் உலக்கோணும் நேராகுமாறு நீட்டியிட்ட ஏடு. அதனால ஏன்னா அந்த பிறவிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக வருவதுதான், அதை எதிர்த்து செல்வதுதான் அப்படின்னு நேற்றுதல் எப்படிப்பட்ட
தகுதி உடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த அந்தணர்கள் அறுவகை தொழிலும் செய்யக்கூடியவர்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த அறுவகை இந்த பாட்டைய முதல் பாட்டைய அறுவகை வாழ்த்துன்னு சொல்றாரு. அப்ப இது வாழ்த்தப்படும் பொருள் எதெல்லாம் முதலிடத்தை முனிவரும், இரண்டாவது இடத்தை துறவிகளும், மூன்றாவது இடத்தை பார்ப்பார்களும், நான்காவது இடத்தை ஆணிரைகளையும், ஐந்தாவது இடத்தை மடையையும், அது ஆறாவது இடத்தை வேந்தரும் பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட கருத்து. அப்ப இது அந்தணர்களை அப்ப இதுல அந்த இன்னைக்கு நம்ம பார்ப்பான் அப்படின்னு சொல்றவங்க அந்த அறுவகை தொழில் புரியவர்கள். இன்னைக்கு அவங்க எல்லா தொழிலும் செய்யறாங்க. அதனால அந்த அந்தணர் என்பவர் யார் அப்படின்னா அது அறத்திற்கு உரியவர் அப்படின்னு நம்ம நேத்தே பார்த்தோம். அறம் போற்றப்பட வேண்டும், அறம் செய்பவரும் போற்றப்பட வேண்டும். அப்படிங்கிறனால அந்த அறம் அப்படின்னு அந்த அறத்தை செய்பவருக்கு உதவுபவர்கள் யார் யார் அப்படின்னா அந்த முதல் இடத்தை பிடிப்பவர்கள் அது அந்தணர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்தணர் அப்படின்னாவே அவர்கள் அறவழியில நிற்பவர்னு பார்த்தோம். மறுவிலா மரபில் வந்தவர்கள், அப்ப குற்றமற்றவர்கள், அவர்கிட்ட எந்த விதமான ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. மாறுபடாத ஒழுக்கத்தை உடையவர்கள். ஒழுக்கம் அப்படின்னா நாம நினைக்கிறது இல்லை. ஒழுக்கம் அப்படின்னா நித்தமும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய அந்த நியமங்கள். அத நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில்னு சொல்ற மாதிரி அந்த ஒழுக்கத்தில் தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள்ல, சிவ பூஜையில, அந்த 6 கால பூஜையில எந்தவித குறைபாடும் இல்லாம மாறுபடாத அந்த ஒழுக்கத்தை உடையவர்கள், பிற துன்பத்தை நீக்குபவர்கள். அவர்தான் அந்தணர். உயிருக்கு உய்வதற்கான திருநீற்று செல்வத்தை போற்றி பாதுகாப்பவர். அப்ப அந்த திருநீருடைய தன்மையை பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர். அப்ப பெறத்தக்கது சிவபெருமானிடத்து அன்பேயாம் என்று வாழ்பவர். இந்த உலகத்துல நம்ம ஒரு பொருள் பெறணும்னா அது சிவபெருமானிடத்துல அன்புதான் அப்படின்றதுதான். உருவது நீற்று செல்வம். செல்வம் அப்படின்னா அது திருநீரு தான். அப்ப அது எதனால கிடைக்கும் அப்படின்னா சிவன்பால் இருக்கக்கூடிய அன்பால கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற. அப்ப அவர்கள் அறுவகை தொழில் உடையவர்கள் இந்த சித்தியார் பாடல் வச்சு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் இல்லையா? அப்ப இந்த செயல்களால ஓதல்னாலேயோ, ஓதுவித்தல்னாலேயோ, வேட்டல்னாலேயோ, வேட்பித்தல்னாலேயோ, ஈதல்னாலேயோ, ஏற்றல்னாலேயோ உயிர்களின் துன்பத்தை நீக்குபவர்கள் இல்லையா? அதான் இங்க சொல்றார். அப்ப அந்த பெருமானிடத்து அப்ப இந்த மாதிரி பெருமான் இடத்த தனது தொழிலாக கைங்கரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் அந்தணர்கள் இல்லையா? தன்னுடைய தொழிலே பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் அப்படின்னு யார் வாழ்றார்களோ அவர்களை அந்தணர்கள் சொல்றார் இல்லையா? அதனால ஞானம் முதலாக சொல்லப்படுகின்ற 4 வகை நெறிகளையும் குற்றமறச் செறிந்து அந்த படிநிலையிலேயே உயர்ந்து ஞானத்தை பெற்றவர்கள். பிறருக்கும் அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அந்த 4 வகை நெறிகளையும் குற்றமற உபதேசிப்பவர்கள் யாரோ அவரே அந்தணர். ஏன்னா அந்த ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளினுக்கும் உரியவன் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த நாளையும் குற்றமற யார் ஒருத்தர் 4 படிநிலைகளையும் கடந்து செல்லுமாறு உயிர்களுக்கு யார் ஒருத்தர் உதவுகிறார்களோ அவர்களே அந்தணர்கள். அப்ப அந்த நவையுற இல்லையா மனத்தில் அந்த கரை இல்லாதவர்கள், அந்த குற்றம் நீங்கி இருப்பவர்கள், தீங்கை பொறுத்து கொள்பவர்கள், தனக்கு வரக்கூடிய தீங்கை கூட பொறுத்து கொள்பவர்கள், தன் நிலையிலிருந்து என்றுமே இறங்காத மானமுடையவர்கள் அப்படின்லாம் யாரோ அவர்களே அந்தணர்கள். அப்ப அந்த தானத்திலும் தபத்திலும் சிறந்து விளங்குபவர்கள், அறநெறிய வந்த அந்த பொருளை தக்க வகையால் வந்த பொருளை தக்கோருக்கு கொடுத்தல், அதுதான் சரியைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த தானம் செய்வதற்கு அந்த தகுதி என்னன்னா அந்த நடுநிலைமையா இருந்து அந்த தானத்தை இவங்க வேண்டியவர்கள், இவர் வேண்டாதவர்கள் அப்படின்னு இல்லாம யார் அந்த தானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களோ அவர்களுக்கு அந்த தானத்தை செய்யக்கூடியதே அதுவே தானம் என்ன சொல்லப்படுகிறது. அந்த செம்பொருளையே சிந்திப்பவர் அந்த செம்மையா அந்த பெருமானையே அந்த செம்பொருளையே சிந்தித்து அந்த செம்பொருளை பற்றியே மற்றவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள், யாரிடமும் மிக நட்புடன் பழகும் பண்புள்ளவர் எவரோ அவரே அந்தனர் இல்லையா? இதற்கு மேல் ஒரு பேரு உள்ளவர்கள் அப்படின்னு இதுக்கு மேல பேரு பெற்றவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல மிக சிறப்பாக ஒரு வாழ்க்கையை செய்யக்கூடியவர்கள்
அடங்கிய சிந்தை உடையவர்கள் இல்லையா? பரந்த சிந்தை இல்லாம அந்த சிந்தை எப்பயுமே பெருமானுடைய திருவடியிலே அடங்கி இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தை அடங்கிய சிந்தை உடையவர்கள். அதனால மற்றவர்களுக்கு இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறத நெறிய உபதேசம் செய்வதால இவர்கள் தலைமை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்ப இனி பெரும் பேறு இல்லாதவர்கள், பெறத்தக்கது எதுவும் இல்லை. ஏன்னா பெறத்தக்க அனைத்தையும் இந்த பிறவிலேயே, இந்த உலகத்திலேயே, இந்த உடலிலேயே இருந்து பெற்று பெறுபவர்கள், முக்தி நிலையை பெற்று வாழ்பவர்கள், தமக்கு உவமை இல்லாதவர்கள். அந்தணர்களுக்கு உவமை யாரையும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா கூத்த பிராணியே தனது ஆன்ம நாயகராக பெற்று வாழக்கூடியவர்கள். அப்ப ஆன்ம நாயகன்னா அவன்தான் அப்படின்னு வாழக்கூடியவர்கள். செம்மையான் செம்பொருளையே தன் மனத்தில் நினைத்து வாழ்பவர்கள். திணிந்த சிந்தை என்பார். திணிந்த சிந்தை அப்படின்னா அந்த பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு அந்த குறள்ல சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த அந்த தனிந்த சிந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சிவபோக சாரத்துல சொல்ற மாதிரி கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவே நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்கல்லவோ. அப்ப நம்ம செய்யறதெல்லாம் எதுக்குன்னு அந்த உள்ளம் அடங்கதான். அதனாலதான் இந்த அந்தணர்கள் யார் அப்படின்னா அவர்கள் அடங்கிய சிந்தை உடையவர்கள். அதுதான் ஞானத்தினுடைய வரம்பு. அந்த அடங்கிய சிந்தை தான் ஞானத்தினுடைய வரம்பு. அதனால எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்றார் போல அனைவரிடமும் சிவனை காணும் பணிவுடையோர் எவரோ அவரே அந்தனர். தாழ்வெனும் தன்மை உடையவோர் அந்தனர். பைங்கொடைகள் ஒன்றுக்கொன்று தாழ்ந்து வணங்கினார் போல பணிவு மிக்கவர். அந்த கூத்தபிரானை இடையராது வழிபட்டு கொண்டே இருப்பதனாலே அதன் பயனாய் தான் பெறத்தக்க பயன்கள் அனைத்தும் இப்பிறவியிலேயே, இந்த உடலிலேயே, இந்த உலகத்திலேயே பெற்று வாழ்பவர்கள். அதனால குறைவிலா நிறைவாகி அந்த பெருமானை பெற்று அந்த வாழ்தலாகிய பேற்றை விட பேறு வேறு என்ன இருக்கிறது? இனி பெரும் பேறு ஒன்றும் இல்ல இல்லையா? அதனால தனக்கு ஓமை இல்லை. அந்த பெருமான சொல்லும் போது தனக்கு ஓமை இல்லான்னு சொல்றோம் இல்லையா? அந்த தமக்கு ஓமை இல்லாதான் அந்த தாளை சேர்ந்து இருப்பதால் இந்த அந்தணர்களும் தமக்கு ஓமை இல்லாதவராக வாழ்கிறார்கள் இல்லையா? அதை இங்க சொன்னார். அப்ப அந்த பெருமை அவன் சார்பினாலே வந்தது. அவனை சார்ந்ததுனால, ஏன்னா அந்த ஆன்மானுடைய தன்மை அதானே, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையாதல்மா அந்த கூத்த பிரானையே சார்ந்து இருப்பதனால அவன் எப்படி தனக்கு ஒரு ஓமை இல்லாதவனாக இருக்கிறானோ அந்த மாதிரி யார் ஒருத்தர் தனக்கு ஓமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களே அந்தனர். அந்த பெருமையும் அவனுடைய சார்பினால வந்ததுதான் இல்லையா? உண்மை தெய்வம் உணர்த்ததால் பொய்விட்டு போம் என்றார் போல எல்லாம் அவன் தந்த வாழ்வு என்று வாழ்பவர் இல்லையா? அதான் முன்னாடி நம்பி ஆரூரர் பாடுதற்கு அருளானை வழங்கி அருளிய ஆரூர் பெருமான் இல்லையா? நம்ப ஆரூர் அடியார்களை பற்றி பாடும்போது அந்த முதற்கண் கோர்க்கப்பட்ட முதல்ல பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த அடியார்களை வாழ்த்துறதுக்கு எடுத்துக்கொண்டது யாருன்னா அந்த தில்லைவாழ் அந்தணர்களை தான் இல்லையா? அந்தணர்கள் என்றால் அவரே பெருமானே அந்தணர்களை முதல்ல சொல்றாரு அப்படின்னா இங்கு இவர் பெருமை எம்மால் சொல்ல முடியுமோ அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான் இல்லையா? அதனால ஆரூர் பெருமான் ஆரூர் பெருமானே அவர்களையும் சொல்றாரு. ஏன் அப்படின்னா கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் இல்லையா? வாளறிவன் நற்றால் தொழுதலும் இல்லையா? அதுதான் கல்வி. கல்வியினுடைய அந்த பெற்றதற்கான அடையாளம் வாள் அறிவன் முற்றுமும் அந்த பெருமானை நற்றால் தொழுதலும் இல்லையா? அப்படி யார் தொழுவார்களோ அவர்களுக்கு அடிமையாதலுமே அதுதான் கல்வியின் பயன் இல்லையா? அதனால அந்த திருத்தொண்டர் தொகை அழகும் இனிமையும் கலந்த சொற்களாலும் ஆழ்ந்த பொருளாலும் கூறியிருத்தலின் இல்லையா? அதை சொல்றார் தென் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சேக்கிழார் சுவாமி சொல்றார். எனவே இது தமிழின் பயனாகி இருக்கிறது, இனிமையின் பயனாகி இருக்கிறது, இன்ப வாழ்வு தருவதாக இருக்கிறது. தென் அப்படின்னாவே அழகுதான், தமிழ்னாலும் அழகுதான். ரெண்டுமே அழகும் அழகுங்கிற மாதிரி சொல்றார். அப்ப ஆரூர் பெருமான் தம்மிடத்து வணங்கி மகிழ்ந்த நம்பிடத்து அந்த அடியார் பெருமையை கூற அவரும் மகிழ்வு கொள்ள
மேலும் அவரை நிறைசொல் மாலையால் பாடுக என்று அவருக்கு ஆணையிட்டு அருள்கிறார். அவர் அடியவர்த்தம் வரலாற்றையும் எமக்கு அந்த எப்படி நலன்களையும் நான் எங்கனம் எடுத்து பாடுவேன் என அந்த பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கு மடியேன் என்று ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுத்தது வரலாறு. அதனால திருத்தொன்ற தொகைக்கு முதலாக விளக்கமாக பெருமையை இவர்களையே அந்த பெருமை சாரும். ஆதலில் இவர் பெருமையை நான் எவ்வாறு கூற முடியும் கூட பெருமான் சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் இந்த அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் அந்த பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்வார்கள். அகம்படிந்து தொண்டு செய்தல், அதுதான் அகம்படி தொண்டு இல்லையா? அகம்படி செய்யும் அகத்தொழில் செய்யக்கூடியவர், அறத்தையே பொருளாக கொண்டு வாழ்பவர்கள் இல்லையா? அப்ப இவர்கள் அந்த 3 எரிகளை ஓம்பி மண் உயிர் அருளால் மல்க தருமமே பொருளாக கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை 4 6 அங்கமும் பயின்று வல்லாருங்கிறார். அப்ப அந்த எரி ஓம்பக்கூடிய தன்மையுடையவர்கள். அத 3 வகையான எரிகள். அது ஆகவனியம், அத நம்ம நாட்டுத்தீ அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாரு. தட்சிணாக்கினியம், அது இல்லத்திலிருந்து நாட்டிலிருந்து செய்வது நாட்டுத்தீ. காருகபத்தியம் அப்படிங்கிறது இல்வாழ்வாரோல் செய்யப்படக்கூடிய இல்லத்தின் கண் செய்யக்கூடிய அந்த எரி. அப்ப இந்த 3 வகையான எரிகளையும் ஆகவனியங்கிறது நாற்கோணத்தால் அமைந்த குண்டம். அது தேவர்க்கான வேள்வி செய்யக்கூடிய குண்டம். அது வடகிழக்கு திசையிலே செய்யக்கூடியது. அடுத்து தட்சிணாக்கினியம், இது பாதி சந்திரன் அரைச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமுடைய அந்த குண்டத்தை அமைத்து நாட்டில் செய்யக்கூடிய தீ. தென்புலத்தார்க்கான வேள்வி செய்யக்கூடியது, அது தெற்கு திசையிலே செய்யக்கூடியது. இல்லத்தின் கண் இருந்து செய்யக்கூடியது வட்ட வடிவத்திற்குரிய காருகபத்தியம் என்னும் குண்டம். இது இல்லறம் காக்கும் வேள்வி. அப்ப இந்த வடகிழக்குக்கும் தெற்குக்கும் 2ற்கும் இடையில் இருந்து இருக்கக்கூடிய இது. இந்த மாதிரி இந்த 3 தீயும் காடு, நாடு, இல்லம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்திலேயும் செய்யக்கூடிய இந்த தீ. இல்லத்தில் இருக்கக்கூடிய தீ அணையாமல் தொடர்ந்து வழி வழியாய் அந்த இல்லறம் காக்கும் வேள்வி. பிறருக்காக மக்கள் நன்மை கருதி செய்யக்கூடிய இந்த வேள்வி எல்லாம் செய்து தனக்கென இல்லாது இந்த உலக மக்கள் நன்மைக்காக வேள்வி செய்யக்கூடியவர் யாரோ அவரே அந்தணர் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அந்தணருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றார். இப்ப இந்த மாதிரியான தகுதி யாரிடமெல்லாம் உள்ளதோ அவர்களே அந்தணர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இத்தனை தகுதி உடையவர்களை முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இவர்கள் தான் இந்த வழி வழியா நேரிய அதை அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கோ தலைமுறைகளுக்கோ அது தீட்சை மூலம் கொடுத்து அருளக்கூடிய அந்தணர்கள் ஆவார்கள். அதனால முதல்ல அந்தணர் சொல்றார். வாழ்க அந்தணர் அப்படின்றத இங்க மாமி ஞானசம்பந்த பெருமான் முதல்ல இத்தனை காரணங்களுக்காக வாழ்க அந்தணர் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக வானவர் அப்படின்னு. அப்ப வாழ்க அந்தணர், அடுத்ததாக வாழ்க வானவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாணவர்களை ஏன் வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த வானவர்கள்ல 4 வகையில் இருக்காங்க இல்லையா? 33 33 கோடி இல்லையா? அந்த மாணவர்களை சொல்றாங்க இல்லையா? மற்றொழிந்த தேவர்களும் காணா சிவபெருமான் சொல்றாரு. அப்ப அந்த வான் உலகத்துல இருக்கிறவர்களை 4 வகையாக பிரிக்கிறோம். அதுல முதல்ல வசுக்கள் அப்படின்னு சொல்றோம். வசுக்கள் 8 பேர். அப்புறம் ஆதித்தர் 12, உருத்திரர் 11, மருத்துவர் 2 அப்படின்னு 4 வகையா இருக்கும். இந்த முதல்ல இந்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 2 பேர். அவர்களை அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். நோயாளிகளை குணப்படுத்துபவர்கள், அவரை தானே மருத்துவர்னு சொல்றோம். அஸ்வினி தேவர்கள். ஆமா, இவர்கள் 2 பேரும் இரட்டையர்கள். இவர்களுடைய பெயர் பார்த்தா நாசத்திய ஒருத்தர், இன்னொருத்தர் பேர் தஸ்ரா. நாசத்திய அப்படின்னா அசத்தியம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப சத்தியம்னு அர்த்தம். தஸ்ரா அப்படின்னா ஒளி வீசக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, இவர்கள்
சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர்கள். பிரம்மாவின் ஆணைப்படி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள். அப்ப இவர்கள் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் செய்யறாங்க அப்படின்னா, ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்களை விரைந்து சென்று காப்பாற்றுவது இவர்கள்தான். பெருமானுடைய அந்த ஏவல் வழி நின்று யாரெல்லாம் அந்த ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் விரைந்து சென்று காப்பாற்றக்கூடியவர்கள் இவர்கள்தான். அப்புறம் தொல்லையில், கஷ்டங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை காப்பதும் இவர்களே. அப்ப அந்த தொல்லையில இருக்கவங்க, கஷ்டத்துல இருக்கவங்களை எல்லாம் காப்பாத்தக்கூடிய அந்த தன்மை யார் பெருமான் யார வச்சு செய்றாருன்னா, இந்த அஸ்வினி தேவர்கள் தான். இறைவனே பிறவி பிணிக்கு மருந்தாவான். அவன்தான் பிறவி பிணிக்கு மருந்தாவான். அவரே மருந்தீஸ்வரர். அந்த பெருமானே மருந்தீஸ்வரர். இந்த அஸ்வினி குமாரர்கள் அந்த பெருமானுடைய அருளை பெற்று அந்த பெருமானுடைய இடத்திலிருந்து அந்த காக்கக்கூடிய அந்த தொழிலை எல்லாம் நம்மகிட்ட செய்வார்கள். இவர்கள் யார் அப்படின்னா, தேவலோக மருத்துவர் பதவியை அடைந்த அந்த பதவியை அடையிறதுக்காக பெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தவர்கள். கடுந்தவம் செய்து அந்த பதவியை அடைந்தவர்கள். அப்ப இவர்கள் முதலில் அந்த மூலிகைகளை அரைக்க பயன்படுத்திய குளவியை, மூலிகைகளை அப்பெல்லாம் அந்த குளவிகளை வச்சு அரைப்பாங்க, பார்த்திருக்கலாம். அந்த குளவியை அந்த உலக மக்கள் ஆரோக்கியமாக, அது கல்வம்னு சொல்லுவோம். அந்த குளவியை இந்த உலக மக்கள் ஆரோக்கியமாக வாழ அந்த குளவியையே சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து மருந்தீஸ்வரர் என திருநாமம் இட்டனர். இல்லையா? அது ரிக்வேதத்துல இந்த இவங்களை பத்தி 376 இடங்கள்ல பேசுறாரு. அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள். அப்ப இவர் இந்த மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இவர்கள் தான் நமக்கு அந்த பெருமானுடைய இடத்திலிருந்து பெருமானுடைய ஏவல் படி நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த வசுக்கள், இந்த மருத்துவர்களுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது வசுக்கள். அந்த அட்டவசுக்கள் சொல்லுவோம். 8 பேர். அப்ப அந்த அட்டவசுக்கள் யார் அப்படின்னா, அனிலன், அனலன், ஆபன், சோமன், தரன், துருவன், பிரதியுடன், பிரபாசன் அப்படின்னு 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரு தான் நம்ம அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வசுக்கள் யார் அப்படின்னா, அந்த மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் மைந்தர்கள் இந்த 8 பேரும். வசு அப்படின்னு சொன்னா அது வெளி, நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான் வசு. அந்த வசு என்றால் அந்த ஸ்பேஸ் அப்படின்னு, அது இடைவெளி. அந்த இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இயற்கையையும் இயற்கை கோட்பாடுகளையும் உருவகிப்பவர்கள், நிர்ணயிப்பவர்கள். அதான் இது பெருமானுடைய ஏவல் படி அந்த இயற்கையும் இயற்கை கோட்பாடுகளையும் நிர்ணயிப்பவர்கள். அதனால இவன் என்ன செய்வாங்க அப்படின்னா, தரா என்ற வசு, அந்த தரா என்ற பசு மண்ணாகிய பூமியையும், அனலன் என்ற வசு அக்னியாகிய நெருப்பையும், ஆப என்ற வசு நீரையும், அணிவன் என்ற வசு காற்றையும், துருவன் என்ற வசு துருவ நட்சத்திரத்தையும், சோமன் எனும் வசு சந்திரனையும், பிரபாசன் எனும் வசு வைகரையும், பிரத்யோடன் என்ற வசு ஒளியையும் குறிப்பவர்கள் இவர்கள். அந்த பூதங்களையும் சூரிய சந்திரர்களையும் இயக்க பெருமானுக்கு பெரு உதவியாக இருப்பவர்கள். ஏன்னா பெருமான் நமக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு இந்த உடம்பை உருவாக்கும் போது தத்துவங்களை நமக்கு தத்துவங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. அப்ப இந்த பஞ்ச பூதங்களால் ஆனதான் இந்த உடம்பு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பஞ்ச பூதங்கள் வந்து பெருமான் நமக்கு இந்த மண் அப்படிங்கக்கூடிய இந்த பூமியில இருந்து நமக்கு என்னென்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத அந்த தரா அப்படிங்கிறவர் தான் அந்த மண்ணுக்கு அதிபதியாக இருந்து பெருமானுக்கு அந்த உடலை உருவாக்குவதற்கும் இந்த உலகத்தை மாயையிலிருந்து அந்த உலகத்தை மண்ணுல இருந்து இல்லையா? அப்ப அந்த மண்ணுல இருந்து நமக்கு படைக்கிறதுக்குரிய அத்தனை செயலையும் நமக்கு செய்து கொடுக்கிறார். அப்ப மண்ணா இந்த உடம்புல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, அந்த மண்ணினுடைய படைப்பாக நமக்கு எலும்பு, அப்புறம்
எலும்புகள்லாம் பார்த்தா அந்த மண்ணுல இருந்து செய்ததுதான். அதனால நமக்கு அதையெல்லாம் நமக்கு சொல்றார். அப்ப அந்த தத்துவங்களை சொல்லும் போது இந்த ஒவ்வொரு தத்துவங்கள்ல இருந்தும் பெருமான் நமக்கு என்னென்ன படைத்து கொடுக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப மண்ணீர் எப்படி இருக்கு நம்ம உடம்புல அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப நீர் வடிவமா என்னென்ன இருக்கு நமக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் காற்றினுடைய வடிவமா நமக்கு உடம்புல என்னென்ன இருக்கு. அப்போ அக்னியினுடைய அந்த வடிவமா நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு. அப்புறம் அந்த ஆம், வாயுனுடைய வடிவமா என்ன இருக்கு, நீர் அந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பெருமான் உருவாக்குவதற்கு இவர்கள் பெருமானுக்கு உறுதுணையாக இருந்து, ஏன்னா பெருமான் அவனே நினைச்சானா எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல பெருமான் சங்கல்ப மாத்திரையிலே செய்திருவான். ஆனா இந்த ஒவ்வொரு புண்ணியத்தையும் ஒவ்வொரு ஆளை வச்சு செய்ய வைக்கிறான். ஏன்னா இவர்கள் எல்லாம் நம் போன்ற ஆன்மாக்கள் தான். ஆனா அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு பெருமான் இந்த தொழிலை செய்யுமாறு செய்யறான். அப்படின்னா அது ஏன்? அவனே செய்திடலாமே, ஏன் இந்த மாதிரி ஆளை வச்சு செய்யறான் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன புண்ணியங்களை கூட பெருமான் இந்த உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் செஞ்சிடலாம். ஆனா ஆனா இந்த இந்த புண்ணியத்தை கூட இந்த உயிர்களுக்குத்தான் பெருமான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் பெருமான் இந்த அஹ் உயர்ந்த புண்ணியங்களை செய்து இந்த மாதிரியான உயிர்களுக்கு இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கிறான். வசுக்களா, ஆதித்யர்களா, அந்த மாதிரி. அப்ப இந்த பிருத்திவியின் இந்த மண்ணினுடைய கூறா நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா, எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு, இதெல்லாம் பெருமான் நமக்கு செய்யறதுக்கு உறுதுணையாக இருப்பவர் தரா எனக்கூடிய அந்த வசு. அப்புறம் அந்த அப்புவின் கூறாக இருக்கக்கூடியது, நீரினுடைய கூறா நமக்கு இருக்கக்கூடியது சிறுநீர், ரத்தம், சிலேத்துமம், வியர்வை, சுக்கிலம், இதெல்லாம். அப்புறம் அந்த தேயுவின் கூறாக நமக்கு இருக்கக்கூடியது இதயத்தில் இருக்கக்கூடிய வெப்பம், பசித்தி, கண் வெப்பம், உடல் வெப்பம், மூளை வெப்பம், மூலாதாரத்துல இருக்கக்கூடிய வெப்பம், இதெல்லாம். அப்புறம் அந்த வாயுவின் கூறுகள்னா 10 வகையான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. உதானன், பிராணன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிரகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வகையான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. அப்ப அதை இயக்குவதற்காக அணிலன் நமக்கு பெருமானுக்கு உறுதுணையாக இருந்து செய்யறாரு. அப்போ அந்த ஆகாயத்தின் கூறுகளான அத்தி, அலம்புடை, இடைகளை, பிங்களை, சுடுமுனை, காந்தாரி, குகுதை, சங்கினி, சிகுவை, புருடன் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாயத்தினுடைய கூறுகள், இந்த நாடிகள்லாம் சொல்றோம். அப்போ அதெல்லாம் பெருமானுக்கு இயக்குறதுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இந்த வசுக்கள் தான். அதனால இவர்கள் அந்த பஞ்ச பூதங்களையும் அந்த சூரிய சந்திரர்களையும் இயக்கறதுக்கு பெருமானுக்கு பேருதவியாக இருப்பவர்கள் இந்த அட்ட வசுக்கள். அப்புறம் அதுக்கப்புறம் உருத்திரர்களை சொல்றாரு. அப்புறம் ஆதித்தர் சொல்லும் போது அந்த ஆதித்தர்களை 12 பேர் சொல்றாரு. இந்த ஆதித்தர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் யார் அப்படின்னா, அம்சன், அரியமான், பாசன், சுத்தி, மித்ரன், பூஷன், சக்ரன், சாவித்ரன், சுபத்திரன், வருணன், விஷ்ணு, விஸ்வத் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 சூரியர்கள். இவர்கள் 12 பேரும் உருவானதுதான் இப்ப நம்ம பாக்குற இந்த சூரியன். அப்ப 12 பேர் சேர்ந்ததுதான் இந்த சூரியனாக இருக்கிறது. அப்ப இந்த சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு போகும்போதும் அவனுக்கு ஒவ்வொரு பேரா இருக்கும். இப்ப மேஷ ராசிக்கு போனான்னா அம்சமான், ரிஷப ராசிக்கு போனான்னா தாதா, மிதுன ராசிக்கு போனா சவிதா, கடக ராசிக்கு போனா அரியமான், சிம்ம ராசிக்கு போனா விஸ்வா, கன்னி ராசிக்கு போனா பகன், துலாம் ராசிக்கு போனா பரிஜன், விருச்சகத்துக்கு போனா திரஸ்தா, தனுசு ராசிக்கு போனா மித்ரன், மகரத்துல இருந்தா விஷ்ணு, கும்பத்துல இருந்தா வருணன், மீனத்துல இருந்தா பூஜா அப்படின்னு இந்த சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு போகும்போதும் இந்த சூரியனுக்கு இந்த மாதிரி 12 வகையான பெயர்கள். அந்த 12 ராசிகளிலே அந்த சூரியன் ஏன் போறான் அப்படின்னா, அந்த 12 ராசிகளிலே சென்று இந்த உலக இருளை நீக்கி கண்களுக்கு காட்சி தருகிறார் இல்லையா? அப்ப நமக்கெல்லாம் இந்த உயிர்ப்பை தருகிறது இல்லையா? சூரியன் இல்லைன்னா என்ன நடக்கும்? எதுவுமே ஆகாது இல்லையா? அதனால நமக்கெல்லாம் அது உயிர்ப்பை தருகிறது இந்த சூரியன். அதனால இந்த ஆதித்யனும் போற்றப்பட வேண்டியவன். ஏன்னா பெருமானுக்கு பேர் உதவியாக இருந்து இந்த உயிர்களுக்கெல்லாம் பேரருள் செய்யறதுனால அந்த ஆதித்யனும் போற்றப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்து ருத்திரர்கள் சொல்றார். 12 உருத்திரர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த உருத்திரர்களை சொல்லும் போது
இவர்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா, இவர்கள் செந்நெறியை தீர்மானிப்பவர்கள் இல்லையா? அப்ப அ அந்த சிறப்பான நெறியில நாம செல்வதற்கான அந்த நிலையை தீர்மானிப்பவர்களே இந்த அ ருத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்நெறியை தீர்மானிப்பவர்கள் அப்படின்னு சொல்லணும். இது பரிபாடல்ல சொல்றார். இந்த உருத்திரர்களுடைய பேரு மகாதேவன், உருத்திரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், பீமதேவன், பவோர்பவன், சவுஷ்யன், காபாலி, அரண் அப்படின்னு 12 பேரை சொல்றோம். இந்த 12 உருத்திரர்களை சொல்றோம். அப்புறம் இந்த பிரம்மாவின் படைப்புல உயர்ந்த படைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா மனிதர்களை தான் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த ஏன் இப்படி மனிதர்களை சொல்றோம் அப்படின்னா, சிலர் நம்மள்ல சில பேர் அந்த மனித பிறவியில உலக நல்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மையை மட்டும் செய்து தேவர்களாக உயரலாம். அந்த மனிதரா இருக்கவங்க என்னவாகலாம்? தேவர்களாகவும் உயரலாம். தீமையை மட்டும் எண்ணி அசுரர்களாகவும் என்ன பண்ணலாம்? தாழலாம். அப்படிப்பட்டவர்களாக இந்த மனிதர்கள் தேவலோக வாசியாக ஆகலாம், அசுரர்களாக ஆகலாம். ஆனா, தேவர், இந்த மனிதர், அசுரர் எந்த பிரிவினரானும் பிரம்மா தன்னுடைய பிள்ளைகளாகவே பார்ப்பார். ஏன்னா, இவங்களுக்கு அந்த படைப்பு தொழில இந்த பிரம்மாவ வச்சுதான் பெருமான் நமக்கு செய்றான். அதனால பிரம்மா இந்த மூவரையுமே தேவர், மனிதர், அசுரர் எந்த பிரிவினரானாலும் பிரம்மா தன்னுடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறார். பிரகதாரண்ய உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்துல சொல்லியபடி, அந்த காலத்துல இந்த தேவர், மனிதர், அசுரர் இந்த 3 பேத்துக்குமே பிரம்மாவை சந்திக்கக்கூடிய நேரில் சந்திக்கக்கூடிய சக்தி இருந்தது. அப்ப தேவர்கள் அப்ப நேர்ல சந்திக்கக்கூடிய சக்தி இருந்தப்ப, இந்த எல்லாம் ரொம்ப அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். தேவர்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், எல்லாருமே அறிவில் மிகச் சிறந்தவர்களா இருந்தாங்க. அப்ப தேவர்கள் இந்த பிரம்மாவ சந்தித்து, தங்களுடைய நல்வாழ்வு பெறுவதற்காக உபதேசம் செய்து தரும்படி அந்த பிரம்மாட்ட கேட்கிறாங்க. அப்ப பிரம்மா அவர்களுக்கு தா என்றார். தா அப்படிங்கிற எழுத்த சொல்றாரு. அப்ப எல்லாருமே சிறந்த அறிவிலே சிறந்தவர்களாக இருந்ததுனால, அவர்கள் ஒரு சிறு குறிப்பு கொடுத்தாலும் போதும். அது என்ன, ஏது என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த பிரம்மா அந்த தேவர்களுக்கு தா என்ற சொன்ன உடனே அந்த தேவர்களுக்கு தா என்ற சொல்லின் அர்த்தம் புரிந்தது. தா தா என்றால் தாம்யத என்று சொல்லக்கூடிய அந்த சொல். அப்படி என்றால் புலன்களை அடக்கு என்பது பொருள். அதான் தாம்யத. அந்த தான் முடியுது இல்லையா? அதனால அந்த தா என்ற சொல்லின் பொருள் புலன்களை அடக்கு என்று அந்த தேவர்களுக்கு உபதேசம் செய்வதாக அமைந்தது. ஏன்னா புலன்கள் என்றால் நம்ம உடலில் உள்ள பொறிகளை தான் சொல்றோம். குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த 5 தான் நம்மளால முடியாது. அடக்கவே முடியாது. முதலைங்கிறாரு, கல்வர்ங்கிறாரு, 5 வகையான யானைங்கிறாரு. நம்ம தேவாரத்துல ஒவ்வொரு மாதிரி நெறைய சொல்றாங்க. அப்ப குறிப்பா அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இத அ இவற்றை யார் ஒருவர் அடக்குகிறாரோ, ஏன்னா யாராலயும் இத அடக்க முடியாது. அப்படி பெருமானுடைய கருணையினால யார் ஒருவர் இதை அடக்குகிறாரோ, அவருக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இல்லையா? ஏன்னா தேவர்கள்னாவே அவர்கள் சுகவாசிகள். அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள். அப்ப இந்திர லோகத்துல சகல சுகங்களும் கிடைக்கும். இல்லையா? அங்க. அதனால அதிக சுகம் பெறுபவர்களுக்கு தப்பு செய்யும் எண்ணம் தலை தூக்கும். யார் அந்த அதிகமான சுகத்தை பெறுகிறார்களோ, அவர்களுக்கு கண்டிப்பா அந்த தப்பு செய்யக்கூடிய எண்ணம் தலை தூக்கும். அதனால அந்த தவறுகளே ஐயா, அவன் தண்டனைக்கும் காரணமாகிறது. நீ அந்த தவறு
இதான் தண்டனை கிடைக்கும். அப்ப எத்தனையோ தேவர்கள் தப்பு செய்து இந்த பூலோகத்துல மானிட பிறவி எடுத்ததாகவும் விலங்குகளாக மாறியதாகவும் நம்ம நிறைய. ஐயா கேக்குங்களா? ஐயா ஐயா கொஞ்சம் அந்த கொஞ்சம் இன்டர்நெட் விட்டு வருது. கொஞ்சம் அ கொஞ்சம் அந்த வாய் பக்கத்துல வச்சு பேசுங்க ஐயா. இப்ப ஃபோன. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. நல்லா இப்ப பக்கத்துல வச்சு பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஃபோன் பேசுற மாரி பேசுங்க. எப்பவும் கையில ஃபோன் பேச மாட்டோம் நம்ப. ஆமாங்க. அதே மாரி வாய் பக்கத்துல அந்த மைக் இருக்கட்டும். ஓகேங்க. அப்படியே வச்சுக்கங்க. இந்த இது கொஞ்சம் அந்த இணையதளம் கொஞ்சம் குறைஞ்சு வருது கொஞ்சம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. நல்லதுங்கய்யா. சரி, சரி. ஆ. இப்ப கேக்குதுங்களா ஐயா? தெளிவா இருக்கு சாமி. வந்துருங்க. இதுல வந்துருங்க. எதுல இருந்து சொல்லணும்னு தெரியல. சிவபெருமானே! சிவசிவா! ம். இப்ப அடியார் பக்கம்ல சரி இந்த நீங்க தேவர்கள் பேசுங்கய்யா. பத்தி தேவர்கள் தேவர்கள ஆமா. பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது அந்த என்னன்னா, தேவர்கள் எல்லாம் ஐயா நான் அப்படியே சொல்லிடுறேன். சுகவாசிகளா ம். சுகத்தின் உச்சத்துல இருக்கும்பொழுது தவறு செய்ய தோணும். கேக்குதுங்களா ஐயா? ஐயா ஸ்ரீதேவ் ஐயா? ஐயா நீங்க பேசுறது கேட்கல சாமி. சாமி நீங்க பேசுறது கேட்கல. சாமி அ ஐயா ஸ்ரீதேவ் ஐயா? நான் ஐயா பேசுறது கேக்குது. இப்பதான் கேக்குது. அதாவது வந்து இணையதளம் கொஞ்சம் முடங்கி போச்சு உங்களுக்கு. ஆமாங்க ஐயா. ஆமா. ஒண்ணும் இல்ல. நல்ல டவர் ஒரு இடத்துல உட்காந்துக்குங்கய்யா. நல்லா அற்புதமா சொன்னீங்க. அழகா சொன்னீங்க. சரி, சரி. அ இந்திரலோகத்துல இந்திரலோகத்துல இந்த சுகத்த அனுபவிக்கிறவங்களுக்கு தவறு செய்ய இயல்பாவே தோணும்னு சொன்னீங்க. அவ்வளவுதாங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. அப்ப அந்த தேவர்கள் அப்படின்னு பார்த்தாமே அவங்க சுகவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்திர லோகத்துல சகல சுகங்களும் கிடைக்கும். அந்த சுகம் பெறுபவர்களுக்கு தப்பு செய்யும் எண்ணம் தலை தூக்கும். அந்த தவறுகள் தான் தண்டனை செய்யவே காரணம். அந்த தவறுகளே அவன் தண்டனை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. ஏன்னா நிறைய தேவர்கள் நம்ம படிக்கிறோம். அவர்கள் தப்பு செய்து மானிட பிறப்பு எடுத்ததும் விலங்குகளாக மாறியதும் சாபம் பெற்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அகலிகைக்கு துரோகம் செய்த இந்திரனும் பூமிக்கு வந்து சிவபூசை செய்து அதுல இருந்து விமோசனம் பெற்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த தேவராயினும் அடக்க வேண்டுவது அடக்க வேண்டும் என்ற ரீதியிலே பிரம்மா இப்படி அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அதனால அந்த உண்மை விளக்கம் படி அது அவர்களுக்கு அந்த தா என்ற சொல்லாலே அந்த எழுத்தாலே அவர்களுக்கு விளங்கியது. அதனால நம்ம திருவருட்பயன்லையும் நம்ம சொல்றோம் இல்லை, உண்மை விளக்கம் படிக்கும்போது அதை சொல்றோம். இதை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு நம்ம திருவதிகை மனவாசகம் கடந்தார் சொல்றார். அப்ப இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த 5 பேரையும் யார் ஒருவர் வென்றாரோ அவர் சென்றார் இன்ப வீடு என்கிறார். அதனால இந்த 5 புலன்களும் வெல்லப்பட வேண்டியவை இல்லையா? ஆனா நம்ம இந்த கருவிகளுக்கு நாம அடிமையா தான் இருக்கோம் இல்லையா? அது நம்ம யாரு பெருமானுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நாம, அறிவுடை பொருளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நாம இந்த புலன்களுக்கும் பொறிகளுக்கும் அடிமையாகி இருக்கும். அதனால இந்த புலன்கள் எல்லாம் வெல்லப்பட வேண்டியவை. அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பூசையில இந்த கரணங்களை எல்லாம் சிவகரணங்களாக மாற்றி மாற்றி நம்ம அதை அந்த பூசையில செய்யறோம். அடுத்தது மனிதர்களும் பிரம்மாவை சந்திக்க தேவர்கள் சந்திக்க சென்றது போல மனிதர்களும் அந்த பிரம்மாவை சந்திக்க சென்றார்கள். அந்த பிரம்மாவிடம் நாங்கள் ஓய்வு பெற எங்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள் என்று அவர்களும் கேட்டார்கள். அவரிடமும் அந்த பிரம்மா தா என்று உபதேசித்தார். மனிதர்களுக்கும் அதன் அர்த்தம் உடனடியாக புரிந்துவிட்டது. ஏன் அப்படின்னா இந்த பூலோகத்தில் செய்ய மறந்த ஒன்றை பற்றி அவர் குறிப்பிட்டார். தத்த என்பதன் சுருக்கமே அது. தத்த என்பதன் சுருக்கமே அவர் சொன்ன தா. தத்த என்றால் தானம் கொடு என்று பொருள். அதனால அன்று முதல் இன்று வரை மனிதர்களிடம் இல்லாத குணம் அப்படின்னு சொன்னா இதுதான். ஏன்னா தானம் அப்படின்னா பொருளை மட்டும் வாரி கொடுப்பதல்ல, ஒரு பொருளை மட்டும் கொடுப்பதல்ல, அன்னதானம் கொடுப்பதல்ல, தமக்கு தெரிந்த ஒரு கலையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தாலும் அதுவும் தானம்தான். அதனால இன்று தெய்வீக விஷயங்களான அந்த தியானம் பிராணாயாமம் எல்லாமே இன்னைக்கு காசாகி கொண்டிருக்கிறது. எனவே தானம் செய்யுங்கள் என்று
அனுப்பிவிட்டார்கள். அதனால இந்த எது இல்லையோ அதை சொல்றார். அப்ப அந்த அவர்களுக்கு சொல்லும்போது புலன்களை அடக்குங்கள்னு சொன்னாரு. இவர்களுக்கு சொல்லும்போது தானம் செய்யுங்கள்னு சொல்றார். அப்புறம் இந்த அசுரர்களும் அந்த பிரம்மாவை சந்தித்து உபதேசம் கேட்கச் செல்கிறார்கள். இப்படி அந்த அசுரர்களுக்கும் தா என்றார். அவர்களும் ரொம்ப விவரமானவர்கள். த என்றால் இவர்களுக்கு புரிந்த பொருள் தயத்துவம் என்பதன் முதல் எழுத்து தா என்று உபதேசித்துள்ளார். அதனால அதாவது தயையுடன் இரு, இரக்கம் கொள் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால நம்மிடம் இல்லாத குணம் இது என்று அதன் பிறகு அந்த அசுரர்களும் அதை கடைபிடித்தார்களா என்றால் இல்லை. அசுரர்களால் அதை கடைபிடிக்க முடியல. எனவே பிரம்மா எத்தனை யுகங்கள் ஆனாலும் எல்லாரின் காதிலும் விழட்டும் என்பதற்காக இடியை உருவாக்கினார். இடியை உருவாக்கி அதன் சத்தமாக இதை உருவாக்கினார். தான் இடி இருக்கும்போது தட தட அப்படின்னு கேட்கறது. அதனால இடியோசை நமது காதில் எப்படி விழுகிறதோ அதன் உண்மை ஒளி என்றால் தா என்று விழுகிறது. அதாவது புலன்களை அடக்கு, தானம் செய், இரக்கம் கொள் என்று அது நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே தடதட என்கிறது. எனவே யாரை பார்த்தாலும் த த த என்று கூறுங்கள், விளக்கத்தையும் அதை கேட்டு கடைபிடித்து நற்கதி பெறட்டும் என்றார். அதனால எல்லாருக்கும் அந்த உபதேசத்தை எப்ப இடி இடித்தாலும் அது தாங்குது. அதனால வானவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் எல்லாத்தையும் அந்த உபதேசத்தை பிறருக்கு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்றார். அதனால அந்த வானவர்கள், அந்த அட்ட வசுக்கள், ஆதித்தர்கள், அந்த ருத்திரர்கள் பெருமானுடைய ஐந்தொழிலுக்கு உதவுபவர்கள் இவர்கள் எல்லாம். அதனால அதன் பிறகு இந்த தேவலோக மருத்துவர்கள் இல்லையா, இவர்கள் எல்லாம் நமக்கு உதவுபவர்கள். அதனால இவர்கள் எல்லாம் பெருமானுடைய இவர்களாக எதையும் செய்ய முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் நம் போன்ற மனிதர்கள் தான். அப்ப மிகப்பெரிய புண்ணியங்களை செய்த உயிர்களுக்கு இறைவன் இந்த மாதிரி பதமுக்திகளை கொடுக்கிறான் இல்லையா, அந்த பதவி அந்த முக்தியை கொடுக்கிறான். அதிகார வாசனை இருக்கக்கூடிய நம் போன்ற நன்மையை செய்த உயிருக்கு அதிகாரி ஆக்குகிறான். பிற உயிர்களை செலுத்துகின்ற தன்மையும் பெருமான் கொடுக்கிறான். அதனால இவர்களை எல்லாம் நமக்கு உதவுபவர்களாக பெருமானுடைய ஏவல் வழி நின்று நமக்கு பணி செய்பவர்கள். அதனால இவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் இல்லையா. அதனாலதான் ஞான சம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர்னு சொன்னதுக்கு அப்புறம் வாழ்க வானவர் அப்படிங்கிறார். அப்ப அந்தணருக்கு அப்புறமும் இந்த வானவர்களும் போற்ற வேண்டியவர்கள் அப்படின்றதுக்காக இந்த வானவர்களையும் ஞான சம்பந்த பெருமான் வாழ்த்துகிறார். அதுக்கப்புறம் ஆணினத்தை சொல்றார் இல்லையா. ஆணினம் வாழ்க ஆணினம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா ஆணினத்தை வாழ சொல்கிறாருன்னா, இந்த ஆணினத்தை பத்தி நம்ம நாயன்மார்களுடைய வரலாறுலயே சண்டேச நாயனாருடைய வரலாறுல ஆணினங்களை பற்றி நிறைய சொல்றாரு. அப்புறம் ஆனாய நாயனாருடைய வரலாறுல நிறைய சொல்றாரு. அதே போல திருமூல தேவநாயனாருடைய வரலாறுலையும் நிறைய சொல்றாரு. அப்ப இந்த 3 நாயன்மார்களுடைய வரலாறுலையும் இந்த பசுக்களினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விரித்து சொல்கிறார். அதனால இந்த பசுக்கள், இந்த சேக்கிலார் சுவாமி நமக்கு இந்த பசுக்களினுடைய தன்மையை இந்த 3 நாயன்மார்களுடைய வரலாறுல சொல்லும் போதே இந்த பசுக்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இங்க சொல்றாரு வாழ்க ஆணினம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த திருமூல தேவநாயனாருடைய வரலாறுல திருமூல தேவநாயனார் அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக கைலாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலனை சந்திக்கும் போது இந்த மூலன் அவனுடைய விதிவசத்தால் அவனுடைய ஆயுள் முடிகிறது. அப்படி ஆயுள் முடியக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மூலன் ஆயுள் முடிந்தவுடன் அந்த பசுக்கள் எல்லாம் அந்த மூலனை அந்த சுற்றி நின்று கொண்டு கண்ணீர் வடிக்கிறது, அவனை நாவால் நக்குகிறது. இதை பார்த்த சுவாமிக்கு அந்த முனிவருக்கு இந்த பசுக்களுடைய நிலைமையை கண்டு மிகவும் வருந்துகிறார். அப்ப அந்த பசுக்களினுடைய பற்றே இல்லாத அந்த முனிவருக்கு கூட அந்த பசுவை பார்த்தோம்னே அந்த பற்று ஏற்படுது. அப்ப அந்த மூலனுடைய உடல்ல பூந்து அந்த பசுக்களுடைய துன்பத்தை நீக்குகிறார்.
அப்ப அது போல இவர் செய்யறதுனால, அந்த பசுக்களினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறாரு. சண்டேச நாயனார் அந்தணர் குலத்துல பிறந்தவர். அந்த அந்தணர் குலத்துல பிறந்தவர் அந்த இடையன் பசு மாடுகளை அடிக்கிறான் அப்படிங்கும்போது, அந்த பசுக்களுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு, நானே சென்று இந்த பசுக்களை மேய்க்கிறேன்னு சண்டேச நாயனார் போறாரு. அப்ப இதனால இப்ப இவர்களே இந்த உயர்ந்தவர்களே அந்த பசுக்களினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த பசு பெருமானுடைய பூஜைக்கான அந்த பஞ்ச கவ்வியங்களை நமக்கு கொடுப்பது, திருநீற்றினுடைய திருநீற்றினுடைய மூலம்னு சொல்லக்கூடிய தன்மை உடையதாக இந்த பசுக்கள் இருக்கின்றன. இந்த பசுக்களினுடைய அந்த ஆணினங்களை பற்றி நாம அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரம் கலந்துரையாடல். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய நன்றி. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, பண்டுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி, உலகெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவன் ஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, உயிலாரும் பொழில் திராவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆணினங்கள் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கறனால அடுத்த வகுப்புல தொடர்ச்சியா பார்த்துக்கலாங்க. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அழகா இந்த பேசுனீங்க. இந்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாங்க. நாளைக்கு அடியனுக்கு பெரிய புராண வகுப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை அடுத்த சரிங்க. பகுதி வச்சு அடுத்த 3வது பாகம் அப்படி வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நல்லது. நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்கிற பதிகத்தில் உள்ள தோத்திர கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை நம்ம சித்ரா அம்மையாரை வச்சு பார்த்துட்டோம். இந்த தோத்திர கருத்துக்கள் மட்டும் இல்லாமல், அந்த பாடலில் உள்ள சாத்திர கருத்துக்களை எடுத்து ஏம்ப சொல்லி ஐயா அவர்கள் நமக்கு பணித்திருந்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய இந்த வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் பதிகத்தில் இருக்கக்கூடிய சாத்திர கருத்துக்களை நாம் பார்த்து வருகிறோம். இதனுடைய முதல் நிகழ்வு சென்ற திங்கட்கிழமை வாழ்க அந்தணர் என்ற ஒரு சொல்லுக்கு ஐயா அவர்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அடுத்து இந்த வாழ்க அந்தணர் என்ற சொல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் இந்த 2 சொல்லுக்கு இன்றைய நிகழ்வு சென்றிருக்கிறது. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் ஐயா அவர் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஐயா அவர்களுடைய நேரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். வருகிற 8 மணி நிகழ்வுகளில் நீங்கள் தாராளமாக இந்த பதிகம் முழுக்கும் உங்களால் எப்படி சாத்திர கருத்துக்கள் சொல்ல முடியுமோ அத்தனையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பணிந்து உங்களுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வேண்டிக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் வந்து கரெக்டா 8 மணிக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் இந்த தேவர்கள் குறித்து ஐயா அவர்கள் இன்றைக்கு வசுக்கள் குறித்து, தேவர்கள் குறித்து பேசியிருந்தார்கள். அது குறித்தும் ஐயாவிடம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். யாராவது பேச விரும்புறீங்களா? சரஸ்வதி அம்மா வாங்க, 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 வாங்க. உத்தரகோச மங்கையில எங்களுடைய தந்தையார் வந்து வழி வழியா பூசை செய்றவங்க. இன்னைக்கு அழைச்சிருந்தேன். அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா? ஆ அம்மா வந்து சரஸ்வதி அம்மா. அவங்க வந்து அரசாங்கத் துறையில வேலை செய்றாங்க. அம்மா வாங்க. இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வாங்க, வாங்க, வாங்க. அம்மா இவர் தான் ஸ்ரீதேவ் ஐயா. சேலம் ஆத்தூர்ல இருக்கிறாங்க. சித்தாந்த ரத்னம்னு சொன்னேன் இல்லையா? அவங்க. வணக்கம் ஐயா. வாங்க, வாங்க, வாங்க. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஒரு பெருக்கு ரொம்ப அழகா இருந்தது. அரிய கருத்துக்கள் தாங்கியதாக இருந்தது. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிங்கம்மா. பெருமானி. நிச்சயங்க ஐயா. தேவர்கள் அப்படின்னும்போது வானவர்கள்னா தேவர்கள் தான். இந்த ருத்திரர்கள் பத்தி சொன்னீங்க. 12 ருத்திரர்கள். அப்புறம் வந்து அந்த தேவர்கள் அவங்க அந்த அந்த பிரம்மாவிடம் சென்று வாங்கி எல்லாரும் தன்னுடைய குழந்தைகளா தான் பிரம்மா சொன்னீங்க. அதே ஒரு புது செய்தி. அசுரராக இருந்தாலும் சரி, அது வந்து தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து சமமாகத்தான் பிரம்மா எல்லாவற்றையும் சமமாகத்தான் வச்சிருக்கிறாரு. ஐயா உபதேசம் ஆமா. சொல்லுங்க. ஐயா ஐயா ஒரு சொல்லுங்க. சிறு சந்தேகம் கேளுங்க, தச கேளுங்க. மகா ருத்ர சொல்லுவாங்க. தச மகா ருத்ரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ருத்ரர்கள் 12 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இத கொஞ்சம் விரிவு விரிவா சொல்லிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தசமகா ருத்ரர்கள் தான் பேரு. ஐயா ஸ்ரீதேவி ஐயா. சொன்னீங்க.
இப்ப உடனே தான் சொல்லணுன்றது இல்ல. அது சரிங்க, சரிங்கம்மா, சரிங்கம்மா. ருத்ரர்கள் பிரச்சனை. 12ன்னு ஐயா சொன்னாங்க. ம். ஆமா. தச அதுக்கான ஆமா. ருத்ரர்கள் 12ன்னு சொன்னாங்க. 12 பேரையும் வந்து சொன்னாங்கம்மா. சொன்னாரு. ஆனா சொல்றது வந்து தசமகா ருத்ரன் தான் சொல்றது பழக்கம். ஆமா. அப்படி சொல்லி நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஆமா சார். சரிங்க, சரிங்க. மகிழ்ச்சி. ஐயா இருக்கீங்களா? ஸ்ரீதேவ் ஐயா? ஒண்ணும் அவசரம் இல்ல. நிதானமா இருங்க. பார்த்து ஒவ்வொரு அ இதெல்லாம் தத்துவங்களையும் ஐயா கேக்குதுங்களா? சாமி நல்லா சொல்லுங்க. ஐயா ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா சாமி. கேக்குது. ருத்ரர்கள் வந்து நாம் இது இவங்க வந்து சிவ தத்துவத்துல இருக்கக்கூடியவர்கள். இந்த வஸ்துக்கள், உருத்திரர், மருத்துவர் இவங்கெல்லாம் நம்ம அஸ்வினி தேவர்கள்லாம் சொல்றோம் இல்லையா? இவங்கெல்லாம் சிவ தத்துவத்துல இருக்கக்கூடியவர்கள். அந்த அம்மா சொல்லக்கூடிய ருத்ரர்கள்லாம் அம் அ அசு அஸ்தமாய புவனத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம். ஓ! அவங்களெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. அம்மா? ஐயா ஆ கேட்டதுங்களா? அஸ்த, மாயா, புவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் தச ருத்ரர்கள். தச மகா ருத்ரர்கள். இவர் வந்து சிவ தத்துவத்துல இருக்கக்கூடியவர்கள் 12 ருத்ரர்கள்னு ஐயா பிரிக்கிறாங்க. ம். அந்த அந்த 12 பேரை இன்னும் ஒரு தடவ ரிப்பீட் பண்ணுங்க. 12 ருத்ரர்களையாம்மா? ம். ஆமா, ஆமா. ஆமா, ஆமாமா. 10 11 சொன்னானா? 12 சொன்னானா? சொன்னீங்க ஐயா. எனக்கு நல்லா மகாதேவன், ம். உருத்திரன், ம். சங்கரன், ம். நீலலோகிதன், ம். ஈசானன், ம். விஜயன், ம். வீமதேவன், ம். பவோத்பவன், ம். சௌவியன், காபாலி, ம். அரன். ம். 11ஆவா இருக்கு? ம். நன்றிம்மா. 11 பேர். ஆ. ஐயா 11ன்னா 12ங்களா? சரிங்கய்யா. 11ங்கய்யா. 11 ருத்ரர்கள். ஆஹா! அரண்ன்றது சரிங்க, சரிங்க. சிவாய நம! ஆமா. திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க. அவங்களும் அம்மா ருத்ரன்ல தான் வராங்க. ஆ ம். சரிங்களாம்மா? சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. சரிங்க. நான் அது என்ன இருந்தாலும் நான் எங்க அண்ணாட்ட இன்னொரு தடவ கேட்டுக்கிறேன். கேட்டுங்க, கேட்டுங்க, கேட்டு கேட்டுங்க, கேட்டுங்க. கேட்டுங்க. ஐயா இவங்க சரி. குடும்பம் வந்து உத்தரகோச மங்கையில வழி வழியா சிவபெருமானுக்கு பூஜை செய்யற குடும்பம் ஐயா. சிவா பெரும் பாக்கியங்கய்யா. ஆமா. அம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு எதேர்ச்சையா நானு சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில நாங்க 2 பேரும் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்பதான் சொன்னேன் 8 மணிக்கு வாங்கம்மான்னேன். வந்துட்டாங்க. அம்மா நன்றி. வந்து நம்மளெல்லாம் உத்தரகோச மங்கைக்கு அந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவாங்க. சிவகங்கையில இப்ப வசிக்கிறாங்க அவங்க. சிவா பெருங்கருணைங்கய்யா. அரசாங்கத்துறையில ஒரு வேலை அதிகாரியா இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஓய்வு இல்ல. ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அது என்னால சரியா கவனிக்க முடியல. அம்மா? சரிங்க. நல்லது. வேற யாராவது அம்மா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்காம்மா? இல்லங்க. நன்றிம்மா. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ. நன்றி, 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 நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல, இன்னைக்கு வந்து வாழ்க அந்தணர், வானவர் ஆணினம் அப்படின்ற 2 வரிக்கு வாங்க. தாட்சாயணி அம்மா வந்திருக்காங்க. வாங்க தாட்சாயணி அம்மா. சாமி. வாங்க சாமி. சிவாய வாங்க. நமः. வாங்க. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஐயா ஆ ஐயா இப்போ ருத்ரர்கள், பிரம்மர்கள் சொன்னாங்கல்ல. சொல்லுங்க. ஐயா கேக்குது, கேக்குது. கேக்குதுங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கேக்குதுங்க. சொல்லுங்க. ஆ, அது இந்த ஆ சித்தாந்தம் கிளாஸ் தொடர்ச்சியா இருக்கு. அதுதான் யோசிக்கிறேன். அந்த படிக்கிறதுக்கும் சித்தாந்தம் கிளாஸும் ரொம்ப ஒட்டி இருக்கேன்னு யோசிக்கிறேன் நானு. நம்ம உண்மை விளக்கத்திலிருந்து பாதி சொல்ற மாரி இருக்கு அப்படியே. ம்ஹ்ம். ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? சிவாய சாமி. எனக்கு கேக்கல. சிவா? கேக்குது, ஆமாம்மா. கேக்குது, கேக்குது. ஆஹா. ஐயா என்ன கேக்குதுங்களா? எனக்கு டவர் கேக்குது, கிடைக்கலன்னு கேக்குது. நெனைக்கிறேன். ஆமா, ஆ, ஆமா. சரி கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. நான் சொல்லிர்றேன். அப்படியே சொல்லிர்றேன். ஐயா கிட்ட நான் சொல்லிர்றேன். கேக்குதுங்களா? ஐயா இல்ல. ஆ, இப்ப சரி. நம்ம சாத்திர கருத்துக்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆ, ஆ, ஆ. உண்மை விளக்கத்துல இருந்து திருவருட்பயன் எல்லா நூலு சித்தியா, சிவஞான போதம் எல்லாத்துல இருந்து தான் சொல்லுவோம். ஆ, இல்ல நம்ம ஆரம்பத்துல இதெல்லாம் நம்ம இத்தனை பிரம்மா இருக்காங்க இதுங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. சரி நீங்க சொன்னதும் அதுவும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்போ இந்த பதிப்பத்துக்கும் அதுவும் எல்லாமே இதுக்கும் அது இப்ப தேவாரமும் சித்தாந்தமும் ஒட்டி தான் போறது அன்ட்டு ஒரு இதுல ஆமா. கேக்குறேன் சிவா. அவ்வளவுதான்.
ஆமா, ஆ, ஆமா. அதுதாம்மா. ஆமா. சித்தாந்த கருத்துக்கள ஆ, தான் நம்ம இதுல ஆ, சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. நல்லா திருவாசகமும் கேட்டிருக்கீங்க. சித்தாந்தமும் ஒட்டிதான் வருது. பிரிச்சு இல்ல. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. ஆ, எல்லாமே அப்படிதான். எல்லா திருமுறைகளும் அப்படித்தான். அப்படித்தான். ம். அதுக்கு அதுக்கு ஏன்னா தான் தலைப்பு நாங்க என்ன போட்டிருக்கோம் பேரெல்லாம் பாத்தீங்களா? ஆ, தலைப்பு என்ன போட்டிருக்கோம் பாருங்க. ஆ, தோத்திரத்தில் சாத்திரம். ஆ, அதாவது வந்து ஆ, தேவாரத்தில் இருக்கக்கூடிய சாத்திர கருத்துக்களை எடுத்து ஐயா இன்னைக்கு சொல்ல வந்தாங்க. அந்த பதிகம் என்னன்னா, வாழ்க அந்தணர்ன்ற பதிகம். வேற ஒண்ணும் இல்ல. ஆ, அது அது மட்டும் தான் சொல்லிங்கிறாரு. இன்னும் போகலையே. இன்னும் இதுக்கு மட்டுமே இவ்வளவு சொல்லிங்கிறாரு. எனக்கும் டவர் விட்டு விட்டு வர்றதால சரியா கேட்கல எனக்கு வேற. அண்ணன் சொல்லிட்டு. ஆ, சிவாய கோயில் சாமி. நான் நன்றிங்க திருப்பி ஐயா, நன்றிங்க. நன்றி. ஆ, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆ. டவர் இல்லாத ஊரில் இருக்கவே வேண்டாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சிவாயங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நல்லா இருக்கு. மறுபடியும் சித்தாந்த கிளாஸ் போற மாதிரி ஒரு இருக்கு. மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பியும் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆ. சிவாய நன்றிம்மா, சாமி. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நல்லா நன்றிம்மா. இருந்தது. நன்றிம்மா. எனக்கு நன்றிம்மா, வாய்ப்பு நன்றிம்மா. இன்னைக்கு என்னவோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். நன்றிம்மா, நன்றி. நன்றிம்மா. நன்றி, நன்றி. வாங்க தாட்சாயணியம்மா. அவங்க சிவாய சாமி. வாங்க. திருவாவடுதுறை ஆதீனத்துல படிச்சுட்டு இருக்காங்க ஐயா. அதனால தான் கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க. என்னங்க ஐயா நீங்க தேவாரம் சொல்லி தரீங்களா? இல்ல சாத்திர 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 கருத்துக்கள் சொல்றீங்களான்னு கேட்கறாங்க. 2 ஒட்டி இருக்குன்றது அவங்களுக்கு கஷ்டம். நன்றி, ஆமா, நன்றி, நன்றி. ஆமா. வேற யாராவது இருக்கீங்களா? இந்த சாத்திர கருத்துக்கள். ஆனந்தி அம்மா கை தூக்குனீங்க. லதா மகேஸ்வரன், இஷாந்த் கிஷான் கிரிக்கெட்டர் வந்திருக்காரா? வெங்கட் இங்கிலீஷ் வெங்கடேஷ். வெங் இங்கிலீஷ் வெங்கடேஷ். பேச வரீங்களா? ஏதாவது கோபால் சரிதாம்மா, திவ்யாம்மா, அங்கம்மாள் ஐயா, அங்கம்மாள் அருண்பணி ஐயா, சித்ரா அம்மா, ரயில்வே அம்மா ஏதாவது கேட்டத பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டா பேசலாம். இருக்காங்க. 2 சித்ரா அம்மா வந்துறாங்க. முதல்ல வந்து வாழப்பாடி சித்ரா அம்மா பேச விடுவோம். ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடையா பெருமக்கள் போனார் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா வாங்கம்மா. திருச்சிட்டம்பலம். குருநாதருக்கு திருச்சிட்டம்பலங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. நன்றி, நன்றி. எத்தனை சொல்லுங்கம்மா. புத்தகங்க ஐயா படிச்சீங்க? ஒண்ணும் முடியவே இல்லை. ஐயோப்பா புல்ல அரிச்சு போச்சு. எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஐயா. ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா நல்லா சொல்லியிருக்கீங்கய்யா. ஆனாலும் எனக்கு இன்னும் ஒரு 2 முறை கேட்டாதான் கொஞ்சம் ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு பதவிகள்மா. இதெல்லாம் நம்ம பதவின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்கய்யா. இல்ல இந்த சொல்லியிருக்கீங்க. பதவிக்கெல்லாம் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது அந்த புல நடக்கும் அதுவெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்கய்யா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. அடியேனுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. எங்க குருநாதருக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் என்னுடைய கருத்து இல்ல. அவர் சொல்லி கொடுத்ததுதான். ஐயா இது நமக்கு அது இப்ப மாதிரிதாங்க ஐயா. பயன்படுது. நன்றி. மிக்க பெருமாள் மகிழ்ச்சி வாழப்பாடி. நன்றி, நன்றி, நன்றி. நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். இத ஒளிப்பதிவு வந்து நான் மீள்பதிவா நான் இன்னைக்கும் நேத்து நடந்த சம்பவத்தை நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். நிறைய இடத்துல 12ன்னு சொல்லிடணும் ஒரு திரரை. ஆமாங்க ஐயா. அது ஒரு குறிப்பு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா அடியானால எடுக்க முடியல. நான் பாதி எடுத்து வச்சிருக்கேங்கய்யா. நாளைக்கு 11 தான். ஆனா 12ன்னு சொன்ன ஐயா என் காதுல 12ன்னு தான் விழுந்த மாதிரி இருந்தேன். நான் தவறா சொல்லியிருந்தேன். மன்னிச்சிருங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். ஆதித்தர்களை சொல்லிட்டு இருக்கிறது 12ன்னு நீங்க சொல்லிட்டு 12 ஆதித்தர்கள் 12 தாங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் லாஸ்டா படிக்கும்போது அப்புறம் 11ன்னு சொல்லியிருக்கீங்க. 11 தான். சரிங்க சரிங்க, சாமி. சரி. நன்றிங்கய்யா. பேர் வரும்போது 11 பேர் தான் இருந்திருக்கும். சரிங்க. ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஆன்மீக பாதையில அழைத்து சென்ற விதம் ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய தொனியும் வார்த்தைகளும் அந்த கோயின்சைடா நீங்க கொண்டு போன கருத்துக்களும் சூப்பரா இருந்தது. நான் வாழ்க அந்தணர் மட்டும் இல்லை, நீங்களும் வாழ்க. சிவா நன்றி, நன்றி. வைத்தியநாதா. நன்றி யார் சரஸ்வதி அம்மா. பேசுறாங்கய்யா? நன்றி. அம்மா சரஸ்வதி அம்மா அந்த உத்தரகோசம் மங்கலம் சொன்னேன் இல்லையா? நன்றி, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஆமா. மங்களாம்பிகையை வாழ்த்தின மாதிரி இருக்கு. உத்தரகோசமங்கை சிவாச்சாரியாரின் உத்தரகோசமங்கை ஆதி சிதம்பர குருக்களின் தலைமை மகள். சிவா மங்களாம்பிகையை வாழ்த்தின மாதிரி இருக்குமா? அந்த அம்பாள் பேரு மங்கேஸ்வரி தான். சிவா ரொம்ப அழகா கொண்டு நன்றி, அவருடைய நன்றி. தொனிகள் ரொம்ப நல்ல கருத்துக்கள் சிறப்பா இருந்தது. எல்லாத்தையும் நீங்க இட்டு கொண்டு வந்த முறைகள் ரொம்ப அழகா இருந்தது. நன்றி, நன்றிங்கம்மா. தெளிந்த நீரோடை போல அப்படியே மெதுவா போயிட்டே கேட்க
வைத்தியநாதன் எங்க அவ்வளவு பெரும் இன்னைக்கு உங்ககிட்ட வாழ்த்து வாங்குறது அடியனுக்கு பெரும் பாக்கியம். ஞானசம்பந்தருடைய கருணை தான். வாழ்க பல்லாண்டு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி ஐயா. நன்றி நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. சார், நன்றி நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? சித்திராமா, ரயில்வேக்காரம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சொல்லுங்கம்மா. ஐயா அடியன் வந்து ஸ்டேஷன்ல இருந்து கேட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போதே கேட்டுட்டு இருந்தாங்க ஐயா. நீங்க இந்த வாழ்க அந்தனர் வானவருக்கு வந்து 4 இதா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்க ஐயா. ஆமாங்கம்மா. அதெல்லாம் குறிப்பெடுக்கலான்னு பார்த்தா அடியனால முடியலைங்க ஐயா. அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் தாங்க ஐயா எடுக்கணும். நீங்க ஒவ்வொன்றுக்கும் அத்தனை விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா. கேட்கும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் இருக்குதாங்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. நாங்க புது வகுப்பா கவனிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் இவ்வளவு எல்லாம் இருக்குதாங்கிற மாதிரி கூர்ந்து கவனிக்கிறேங்க ஐயா. ஆனா குறிப்பெடுக்க முடியாம போயிடுச்சுங்க ஐயா அடியனால. அது ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலையும் வானுலகம் அடைவார் அப்படிங்கும்போது வானோர் ஆவார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பதவிகளை தான். பெருமானுக்கு அதாங்க பேருதவியாக இருப்பார்கள் இவர்கள் எல்லாம், அந்த வானோர்களா போய் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ஆமாங்க ஐயா. அந்த மருத்துவர் 2 வகையா பிரிச்சு சொல்லியிருந்தீங்க ஐயா. ஆமா, அது பெருமானுடைய ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனை வகையா இருக்காங்கன்னு பிரிச்சு சொன்னீங்க. அடியானால குறிப்பு எடுக்க முடியலைங்க ஐயா. அப்புறம் பதிவை கேட்டு நான் குறிப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க ஐயா. ஏற்று வச்சுக்கோங்கம்மா. நீங்க யாருக்காவது சொல்றதுக்கு அது ரொம்ப பயன்படும். ஆமாங்க ஐயா. இங்க நம்ம எங்க ஊருக்கார ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த லிங்க் அனுப்பி மாலதின்னு சொல்லிட்டு வந்து கலந்துருக்காங்க பாருங்க ஐயா. பொண்ணையும் கூப்பிட்டு விட்டுருக்கு லிங்க்ல. மாலு மாலத்தீன் வந்திருக்கு. ஆமா, ஏன்னா ஆமாங்க ஐயா. சொல்லணுங்கம்மா, அதெல்லாம் பிறருக்கு நம்ம சொல்லி இந்த நற்செய்தி எல்லாம் பகிரணும். ஐயா கண்டிப்பா. அதுக்குதான் வான்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா. ஏதோ ஆமா, தாவா வா ஏதோ சொன்னீங்க இல்லைங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அது வந்து அடியான் வந்து இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு இவங்களுக்கு சொன்னதுக்கு சொன்ன மாதிரி ஐயா சொல்றாரேங்கிற மாதிரி யோசிச்சுங்க ஐயா. இந்த பொண்ணுக்கு ஒரு லிங்க். ஆமாங்க ஐயா. லிங்க் தானம் பண்ணிருக்கீங்க. சிவசிவா உண்மைதான். ஐயா. ஐயாவோட பேச்சு கேட்கும் போதே வந்து நமக்குள்ள மாற்றங்கள் நிறைய வருதுங்க ஐயா. அதனாலயே வந்து இவங்களும் அதெல்லாம் வந்து கேட்கணுங்கிறதுக்காக தாங்க ஐயா சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு விதத்துல தானம் தான்மா. ஆமாங்க ஐயா. மாலதிங்கிற பொண்ணு அங்க கிராமத்துல இருக்குதுங்க ஐயா. அந்த பாப்பாவுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டு நீ கவனிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வருதுங்க ஐயா. பாக்கலாம் அந்த பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு பாக்கலாங்க ஐயா. சரிங்க, பெரிய விஷயம். உள்ள வர. ஆமா. ஐயா தானத்தை குறித்து பேசினாங்க. ஐயா அந்த 4 பிரிவினரும் இந்த என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிதானங்க ஐயா? ஆமா, 3 பிரிவினரும். வானவர், மனிதர், அசுரர். இப்ப வானவர்கள் வந்து இந்த தாவுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுனாங்க ஐயா? வானவர்கள் வந்து புலன்களை அடக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா புலன் அடக்கம் இல்லாதவர்கள் அவர்கள். இந்த போகத்துல செல்லக்கூடியவர்கள். அந்த இந்திரலோகம்னாவே அது சகல சுகங்களையும் இன்பங்களும் பெறக்கூடிய இடம் தானே. அப்ப தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய. அதனால அவங்களுக்கு தவறு செய்யறதுக்கு அதிகமான எண்ணம் இருக்கு. தலை தூக்கம். அந்த எண்ணம், அந்த சுகம் ரொம்ப சுகமா இருக்கிறோம் அப்படின்னாவே அடுத்து என்ன தப்பு செய்யலாங்கிற எண்ணம் வந்துரும். அதுதான் இந்த மயிலா பிறக்கிறது, இந்த பூனையா பிறக்கிறது, இந்த நாயா பிறக்கிறதுலாம். ஆமா, அதிக சுகம் பெறுபவர்களுக்கு தப்பு செய்யும் எண்ணம் தலை தூக்கும். ஓஹோ! அப்போ இதுதான் அந்த அணிலாக வந்தது காரணம். அந்த தவறுகளே அவன் தண்டனைக்கு காரணமாகவும் ஆகும். அதனால அவர்களுக்கு அப்படிங்கும்போது அது அந்த புலன்களை அடக்குங்கிற உபதேசம் ஆனுச்சு. ததாஸ்துன்ற மாதிரி. அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னது தாம்யத அப்படிங்கிற சொல். தாம்யத அப்படின்னா புலன்களை அடக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்க ஐயா. இப்போ அடுத்து அசுரர்கள் வராங்களா? மனிதர்கள். சரிங்க. மனிதர்கள் சொல்லும்போது அந்த தாங்கிற சொல்ல உங்களுக்கு அப்படிங்கிற பொருள்ல வருது. தானம் கொடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அசுரர்கள் செய்யும்போது அந்த பேர்ல அவர்கள் தயை இல்லாதவர்கள் இல்லையா? ஆமா. அதனால அவங்களுக்கு அப்படின்னு சொல்ற உபதேசம் வந்து தயத்துவம் அப்படிங்கிற சொல்ல அவங்களுக்கு உபதேசம் ஆகுது. அது இரக்கம் கொள், கருணை கொள். ஆக ஒரு வானவராக, தேவர்களாக இருந்தால் அவர்கள் புலன்களை அடக்க வேண்டும். மனிதர்களாக இருந்தால் தானம் செய்ய வேண்டும். அசுரர்களாக இருந்தால் இதெல்லாம் இருக்காது.
மனிதனா பிறந்தவங்க கிட்ட தானம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. ம். தேவர்கள்ட்ட புலன்களை அடக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ம். அசுரர்கள்ட்ட இரக்கம் கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்காது. அதனால தான் இந்த உபதேசம். ஐயா என்னங்கய்யா இது? அற்புதம், அற்புதம், ஐயா அற்புதம் சாமி. இது சொல்லுங்க. இந்த தா அப்படின்ற விளக்கம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த சரி, சரி. தா என்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய தத்தம் செய்யறதுன்னு இருக்குல்ல ஐயா. அது ஆமாங்க. தத்தம் செய்யறதுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? நிச்சயமா ஆமா. கேள்விப்பட்டிருப்பீங்க. தத்தம் ஆமாமாங்க. செய்வாங்க. தத்தம் தாராவாத்து தானம் கொடுக்குறதா ஐயா? கொடுக்க ஐயா அது தானம் கொடு உபதேசத்துல இருந்து எடுத்து அது உபனிஷத்துல இருந்து எடுத்து பிரகதாரண்ய உபனிஷத்துல இருந்து சொன்னதுங்கய்யா அது. ஓ! தத்தம் செய்யறது தானம் கொடுக்கறதா. ஆமா. தத்த அப்படின்னா தானம் குடுக்குறது. தத்தம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்கம்மா. தானம் ஆமா. கொடுக்கறது தத்தம். அப்படி சொல்லுது. இன்றைக்கு 3 உண்மைகள் சரி, புரிஞ்சுட்டேன் சாமி. தா என்ற தா ஆமா. என்ற ஒரு எழுத்து, அந்த தா எழுத்து. என்ற எழுத்த ரொம்ப அழகா சொன்னீங்க. தேவர்கள் என்ன பண்ணணும்? மனிதர்கள் என்ன பண்ணணும்? அசுரர்கள் என்ன பண்ணணும்? இந்த 3 குணங்கள் இவங்களுக்கு இல்லாத குணம். இவங்க செஞ்சா அவங்களுக்கு அது மோட்சம். ஆமாங்கம்மா. ஆமா. அததான் இங்க சொல்றாரு. அதான் தேவர்களுக்கு உபதேசம் தான் அப்படின்னாவே தேவலோக அம்மா சொல்லுங்கம்மா. பேச்சு நின்னு போச்சு. அதான் இவங்க 3 பேருக்கு அருமையா அது விளக்கம் சொன்னாங்க. தேவர்களுக்கு என்ன பண்ணணும்? தா அப்படின்ற சொல்லுக்கு விளக்கம் என்ன? ம். மனிதர்களுக்கு என்ன விளக்கம்? அசுரர்களுக்கு என்ன விளக்கம்? அப்படின்ற தா அப்படின்ற எழுத்துக்கு அருமையான விளக்கம் அற்புதம். குடுத்திருந்தாரு. நன்றி ஐயா. அற்புதமா இருந்தது. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. பெருமானி குருநாதா. ஐயா, மனிதர்கள் தத்தம் பண்றதெல்லாம் உண்டுயா. மனிதர்கள் தானம் குடுக்கறதெல்லாம் உண்டுயா. அசுரர்கள் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு வேணா அவங்க இறைமை வந்து அவர அழிக்கிறது. பட் அத இவங்க சொல்றோம் மனிதர்களுக்கு இல்லைங்கம்மா. மனிதர்களுக்கு வந்து தானம் செய்யற குணம் இருக்கு. தானம்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பொருள குடுக்கறது, சாப்பாடு ஆ போடுறது 2 தான் செய்வாங்க. கற்ற அததான் கலை, நம்ம கற்ற ஆமா. அததான் ஞானத்தை. தானம்னு நெனைக்கிறோம். ஆனா கற்ற பண்றான் கலையை பாருங்கய்யா. பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் தானம்னு சொல்றாரு. நீ பண்ணின புண்ணியத்த பூரா தானமா குடுன்னு தான் கேட்கிறாரு. ஆமாங்க. விஷ்ணு அப்படிதானே கேட்கிறாரு. அவ ஆமாமாங்கம்மா. கேட்கும்போது நீ தான் பண்ண புண்ணியத்தெல்லாம் அம்மா கிட்ட அவ கிடைக்கல. எனக்கு கிடைக்கலன்னு தெரியல. ஆமாம்மா. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதும்மா. அம்மா, சரஸ்வதி அம்மா. சரிங்க ஐயா. இப்பெல்லாம் நீங்க ஆ. மன்னர்கள் கொஞ்சம் கோவில்களுக்கு தானம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா டவர் கிடைக்கல. அதனால சுத்திக்கிட்டு இருந்தது. சரிம்மா, சரிம்மா. மன்னர் ம். மன்னர்கள் ஆமா. நிறைய நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு பூரா நிபந்தனைகள் எக்கச்சக்கமா வழங்கியிருக்காங்க. அது தானம் கொடுத்தல் தான். அதாம்மா. ஆமா. அது நம்ம அதே மாதிரி தானம் குடுத்தல்னா அந்தணர்கள் நம்ம தானம்னா என்ன நெனைக்கிறோம் அப்டின்னாவே, பொருள குடுக்கறது தான் ம், தானம். மத்தவங்களுக்கு ம். சாப்பாடு போடுறது தான் தானம் அப்டின்னு நெனைக்கிறோம். அது இல்ல அப்டின்னு சொல்றாரு. சரி, சரி. அந்த உபநிஷத்துல என்ன சொல்றாருன்னா, கலைகள பிறருக்கு கற்றுக் கொடுப்பது தான் தானம் அப்டின்னு சொல்றாரு. அது கலை தியானம். ஆமா. ஆமா. ஏன்னா இப்ப இப்ப இந்த தியானம், பிராணாயாமம் இதெல்லாம் வந்து நம்ம பொருள் மாரி குடுக்க முடியாது இல்லையா? ம். இப்ப நம்ம இதுதான் நம்ம ஞான நம்ம தானம். இங்க நம்ம இங்க நாட்டுப்புறத்துல சொல்றதே நம்ம என்ன சொல்றோம்? ஒருத்தருக்கு மீன புடிச்சு குடுக்கறத விட, அவனுக்கு மீன் பிடிக்க கத்துக் குடுக்கறது தான் சிறந்ததுன்னு சொல்றோம்ல. ஆமா. ஆமா. இல்லையாம்மா? அதான் கலை. அதனால இங்க அந்த இங்க கலை. அதனால இங்க இங்க தானம்னு சொல்றது அந்த கலைகள், அந்த ஞானத்த தானமா குடுக்கறத தான் இங்க தானம்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா ஆமா இங்க ஐயா. நம்மளோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்னா, நமக்கு கீழ இருக்கவங்க நமக்கு மேல வந்துரக்கூடாதுன்னு தான் இருக்கும். எஸ். 100% அந்த எண்ணம் தான் வந்து கீழ தாழ்த்துது இல்லையா? ஆமா. அதனால தான் இங்க அங்க சொல்லம்போதே அது ஞானத்த தானமா அந்த கலைகள தானமா குடுக்கணுங்கிறது தான், இங்க அப்படின்னு சொல்றதே. அப்படின்னு நம்ம மனிதர்களுக்கு சொல்றது அதனால தான். என்னமோ ஏதோ அற்புதம். தவறா இருக்கான்னு தெரியல அம்மாக்கு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இயல்பு அதானே. ஆனா மனிதனுடைய இயல்பு குடுக்கணும். ஞானம் ஆமா, வழிஞ்சு ஓடும்போது குடுக்கணும். ஆமா. ஞானத்த குடுக்கணும். குடுக்கணும். ஏன்னா அது இந்த கருத்துக்களையே பெருமானுடைய உபதேசம் தான் நம்ம படிக்கிறது எல்லாமே. இத ஆமா. கேட்டா உடனே மத்தவங்களுக்கு குடுத்துறணும் இந்த நம்ம படிச்சத. தான் அப்படி பெற்ற நம்ம கல்வியை, குடுக்கலைன்னா ஞானத்த ஆமா. இதையே கொள்ளை, திருட்டுன்னு சிவஞான முனிவர் சொல்றாரு. ம், 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 ம். இத நம்ம எப்படிங்கய்யா? வச்சுக்கிட்டா தான் ஒருவன் பெற்ற ஞானத்தை இன்னொருவனுக்கு உபதேசிக்கவில்லை என்றால், அவன் வந்து ஆமா. கொள்ளைக்காரன். ஆமா, கண்டிப்பா. அந்த செய்திய அவன் வாங்கி வச்சுட்டான். அந்த செய்தி உன்னுடைய செய்தி இல்ல. அது பெருமானுடைய செய்தி. அத வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உடனே மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு தான் உரிமை இருக்கு.
சிவபெருமானே! சிவசிவா! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். தான் கற்ற கல்வியை பிறருக்கு வழங்குதல் வேண்டும். அது என்ன ஆ. கலையாக இருந்தாலும் சரி. ஆமாங்க. கலைகள் அவ்வளவு. அன்பும் கூட ஆமாங்க. ஆமா. இத்தனையும் ஆமாங்கம்மா. பிறருக்கு பயனாக இருத்தல் வேண்டும். கண்டிப்பா, அம்மா பேர் கண்டிப்பா. ஆமா. சரஸ்வதி. கலைகளுக்கெல்லாம் அதான் அம்மா தலைவி இல்லையா? அதான் அம்மா நல்லா நல்ல கருத்து சொல்றாங்க ஐயா. அதான் கருத்து சொல்றாங்க. நீங்க பிரம்மாவ பத்தி பேசினோனே அம்மாவுக்கு ரொம்ப பூரிப்பாயிட்டு இருக்கு அன்னைக்கு. சிவ சிவா! ம். நன்றி. பெருமானே! அதாவது எங்க எங்க ஐயா எங்களுக்கு சொன்னதுக்கு ம், ம். அம்மனுக்கு சரஸ்வதி என்ன வேணும் தெரியுமா ஐயா உங்களுக்கு? முதல்ல மகள். ம். பிரம்மனுக்கு முதல் சரஸ்வதி வந்து மகள். அதுக்கப்புறம் வந்து ம். சகோதரி. அதுக்கப்புறமா ம். தான் மனைவியா வச்சுக்குவார். ம். ஏன்னா, முதல்ல நாக்க கையாள்றாரு. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். ம். அப்போ உபஸ்தத்துக்கு அருகாமையில முதல்ல அந்த நாக்க அசைக்கணும்னா, ஒருத்தர் நாக்க அசைக்கிறதுக்கு உள்ள இருந்து இறைவன் ஆணையிடணும். அப்போ வந்து பராசக்தி ம். நாமகளா மாறணும். பராசக்தி தான் நாமகளா மாறணும். சக்தி தான். ஒரே ம். எனர்ஜி தான். ம். ஒரே எனர்ஜி தான் சரஸ்வதியா மாறணும். ஒரே எனர்ஜி தான் மகாலட்சுமியா மாறி ஆகணும். ஆக இந்த ஒரு கூத்த தான் இந்த மகா மாயைன்னு சொல்றோம். அதனால தான் ம். பிரம்மாவுக்கு மனைவியாகவும், ம். பிரம்மாவுக்கு மகளாகவும், பிரம்மாவுக்கு தோழியாகவும், பிரம்மாவுக்கு சகலமுமாக இருக்கிறார் இந்த சரஸ்வதி. ஏன் இன்னும் கேட்டீங்கன்னா, பிரம்மாவுக்கு கரெக்ட், கரெக்ட், தாயாகவும் இருக்கிறாள். கரெக்ட். ம். ஓகேவா? கரெக்ட்டா ஆமாங்க ஐயா. நான் சொல்ல பிரம்மாவுக்கு சகல சக்தியாக அவர் இருக்கார். ஆமா. அவ்வளோதான். சரஸ்வதி. பிரம்மாவுக்கு தாயா ஆமா. படைக்கும்போது தாயாகவும், கருவாகவும், ஆமா. அப்புறம் வந்து கூட ஒத்துழைக்கிறதுனால தோழியாகவும், ம். படைச்சு முடிச்ச பிறகு மகளாகவும், இதுல பல அம்சங்கள் இருக்குதும்மா. ஆமா. நன்றி, நன்றி. மிக்க நன்றி. கேள்வி கேட்டமைக்கு. நன்றி. கேட்டதுனால இப்ப எல்லாத்துக்குமே அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். நன்றிங்கம்மா. அப்பா நன்றி. சிவபெருமானே! சிவசிவா! திருச்சிற்றம்பலம். எல்லாமே பெருமானுடைய அறிவிப்பு தாங்க. எந்த உயிருக்கு எந்த செய்தி எப்ப போய் சேரும்னு அவன் பண்ற பிளான் இருக்கு பாருங்க. அப்பா! அற்புதம். இன்னைக்கு அம்மா வரணும் நன்றி. இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. சிவ கேட்கணும்னு சிவா! இருக்கு. சரி. பெருமானுடைய மிக்க கருணை தான். நன்றிங்க. வேற யாராவது சந்தேகம் இருக்கா? ஹரி? ஹரி ஐயா இருக்கீங்களா? ஹரி லாக்ல இருக்காருங்க. அதான் வந்துட்டேன். ஐயா நமசிவாங்க ஐயா. வாங்க சாமி. ஹரி நாராயணன் தானே? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. வாங்க. எங்க நிகழ்ச்சிக்கு வந்த நாராயணன் நீங்க தான். வாங்க சொல்லுங்க சாமி. எப்படி எப்படி இருந்தது நிகழ்ச்சி இன்னைக்கு? இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வில சிறப்பான நாளுங்க ஐயா இது. எனக்கு தினமும் இது போல இருந்தா ஞான உரைகளை வந்து எனக்கு ஆன்ம ரீதியா உள்ளுக்குள்ள எடுத்துக்கணுன்றது என்னுடைய முதல் முதலான என்ன சொல்றதுன்னா, வாழ்வினுடைய நோக்கம் அங்கய்யா. அதான். அந்த ஆன்மாவுக்கு பசி, ஆன்மாவுக்கு விருந்து. ஆமாங்க ஐயா. ஆன்மீக ஆன்மீக கல்வி. அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஆன்ம கல்விங்கய்யா. இது என்னன்னா உண்மையான ஞானம். அது வந்து ஆ. வெளியில கற்கக்கூடிய கல்வி வந்து மாய உலகுக்கு இதா இருக்கக்கூடியது. ஆனா அது வந்து உடலோட சம்மந்தப்பட்டு அது எரிச்சாலும் அது அதோட முடிஞ்சிருது. ஆனா இது அதையும் தாண்டினது மனப்பக்குவத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடியதுங்கய்யா. நித்திய ஆன்மாவை படிப்பது ஆன்மீகம். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. நன்றி. ஆன்மாவ ஒரு சிவத்தோட சேர்க்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான தூண்டியா இருக்கக்கூடியது ஆன்மீகங்கய்யா. அது வந்து என்னன்னா ஆத்ம ரீதியா எடுக்கும்போது சிவத்தோட அடைய முடியும். நீங்க யோக நெறிக்கு வந்துட்டீங்க இப்போ. அற்புதம், அற்புதம், அற்புதம். அதாங்கய்யா. எனக்கு பரவால்ல. என் அடியனுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளா அமைந்ததுங்கய்யா. மகிழ்ச்சி. ஒரு என்ன நல்ல ஒரு கத்துக்கிட்டீங்க? ஓய்வு. அதுதாங்கய்யா அந்த பிரம்ம தேவர் மூலியமா சொல்லக்கூடிய அந்த 3 அப்படின்றதும் என்னன்னா ஆழமாக பதிந்தது. அதே போல உருத்திரர்கள் அப்படின்றது அம்மா சரஸ்வதி அம்மா சொல்லும் போதும் சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து அதை நோக்கி தேடுதலையும் எனக்கு கொஞ்சம் கிடைச்சதுங்கய்யா. சில அறிவுகள் கிடைச்சது, ஞானங்கள். அது ஐயா கிட்ட அந்த இது கேட்கும்போது குருதேவர்கிட்ட அதை ஸ்ரீதேவ ஐயா கிட்ட கேட்கும்போது சில விஷயங்கள் இன்னும் 11 அப்ப இதுவும் இருக்கு. உருத்திரர்கள் தசன்னு நினைக்கிறேங்க ஐயா. அது தசமகா உருத்திரர்கள். அதாங்க ஐயா. அது நோக்கியும் இப்படியும் இல்லாத இந்த பக்கமும் இருக்கு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதுங்க ஐயா. இது போல ஒவ்வொரு அடியார்கள் மூலியமாவும் எனக்கு பல ஞானங்கள் எனக்கு கிடைக்குதுங்க ஐயா. நல்லது. மிக்க மகிழ்ச்சி சாமி.
பாருங்க, ஆத்தூர்ல நிச்சயமாங்க. இப்படி ஒரு நபர் இருக்காரு. ஸ்ரீதேவ் ஐயா. ஆமாங்க. சாயந்தரம் உங்க ஆலயத்துல பார்த்தேங்க. சந்திச்ச அன்னைக்கு. சரிங்க, சரிங்க. சிவா. நிச்சயமாங்கய்யா. ம். ஒரு எனக்கு இது நேரடியாவே நான் ஐயாவ இன்னைக்கு தரிசனம் எனக்கு கிடைச்சதுங்கய்யா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் இன்னைக்கு சரி இந்த ஒரு தடவ போவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு தரிசனம் கிடைச்சதுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. அற்புதம், அற்புதம், அற்புதம். சரிங்க. மகிழ்ச்சிங்கய்யா. நேரம் கருதி நன்றி, நன்றி. நேரம் கருதி இன்னும் 9:45 வரலும் நமக்கு டைம் இருக்கு. அடுத்த ம். நிகழ்வு இருக்கு 9:45க்கு. அதனால ம். அன்பர் பெருமக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி, நன்றி. ஆ. தொடர்ந்து வாங்க. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. மீட் போட்டுங்க, மீட் போட்டுங்க. ஆ. மல்லிகா அம்மா, தமிழரசி அம்மா ஆத்தூர், கமலம்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. குமார் ஐயா, நித்தில் அம்மா பேசாது. லதா மகேஸ்வரன், மாதேஸ்வரன். அம்மா பேசுறீங்களா லதா அம்மா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க சாமி, வாங்க. ஐயா திருவடி வணங்கிக்கிறேன். அடியார் பெருமக்கள் திருவடி. ஐயா தேவ் ஐயா திருவடி வணங்கிக்கிறேன். திருச்சிட்டம்பலம் அதாம்மா. ஐயா தூங்குவதற்கு முன்னால உடம்பு ஒரு நிலைக்கு போகும் இல்லைங்கய்யா. உணர்ந்திருக்கீங்க இல்லைங்கய்யா. ஆமாங்கம்மா. எல்லாமே அடங்கும். அது அடங்கணும்னதான் கண்ணை மூடுவோம் நம்ம. அந்த மாதிரி மனம் வந்து அடங்குதுங்கய்யா. எனக்கு அடங்கல, ஒடுங்குது அப்படியே. கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. ஒரு நிறைவா இருக்கு. அப்ப நிறைய சீரியல் பாப்பீங்களோ? இல்லைங்கய்யா, ஒரு நாடகம் கூட பார்க்க மாட்டேங்கய்யா. சரிங்க. அப்ப உலக அழுத்தங்கள்ல இருந்து உலகியல்ல இருந்து யார் இப்படி பரபரப்பா இருந்து இப்படி அழுத்தங்கள்லாம் ஒடுக்கங்கள்லாம் வந்து மீண்டும் இப்படி ஆழமான விஷயத்துக்கு வரும். அவங்க தான் வந்து இவ்வளவு அழுத்தங்கள்ல இருந்து நான் வந்து ஆமா எனக்கு இப்படி ஒரு நிறைவு கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவுனாங்கய்யா அறிதல். அறிதல் அறிதல்னு ஒரு பசி இருக்குங்கய்யா. தேடல் 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 கேக்குறப்ப இப்ப ஐயா சொல்றது வந்து அவ்வளவும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு அறிவு எனக்கு இல்லைங்கய்யா. படிப்பு இல்லை, சொல்ல போனா எனக்கு படிப்பு இல்லை. ஆனா அவர் சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்வியல் எடுத்துக்குவேன். வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும், வாழ்க்கைனா இப்படி வாழணும், ஒரு மனிதனா இதுக்காக பிறந்திருக்கோம், அந்த அறிவுரை இடையில சொல்றாரு இல்லைங்களா, அத வந்து எடுத்துக்கோங்க, வாழ்வியல் எடுத்துக்குவேன். அப்ப நம்ம எதுக்கும் வந்து ஒரு கவலைப்படாத நிலைக்கு வந்துடுறோம் இல்லைங்க. அதுக்காக தானே நம்ம எல்லாமே படிக்கிறோம். ஆமா, அறிந்து கொள்வது எல்லாமே இந்த உயிர் இருக்க வரைக்கும் நம்ம எப்படி நம்ம சீரா போகணும். ஆமா, விடை தெரியாத நிறைய வினாக்கள்லாம் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஆசிரியர்கள் மூலியமா கேட்கிறப்ப நமக்கு அந்த விடைகள்லாம் கிடைக்கும் இல்லைங்க. கண்டிப்பா ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். நம்ம கேள்வியும் கேட்கல, ஆனா நம்மளுடைய கேள்வி கேட்காம அதுக்கு பதில்கள்லாம் கிடைக்குது இல்லைங்க. பாருங்க, ஆமா உண்மைதான். நம்ம சார்பா யாராவது ஒருத்தர் பேசுவாங்கயா, இல்ல அவரே பதில் சொல்லுவார். அவரு சொல்லிட்டு வர பாடத்துல அதுல பதில் இருக்குங்கய்யா, நம்ம எடுத்துக்கலாம். அதுல அவர் ஆன்சராவே சொல்ல மாட்டாரு, பாடமா தான் எடுத்துட்டு வருவாரு. ஆனா நம்ம வாழ்வியல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த அத நம்ம பதிலா எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப படிச்சவங்க மாதிரி பேசுறீங்களே. இல்லைங்க, நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சேன். அப்ப எது படிப்புன்னா யாரு ஆழ்ந்து கேக்குறாங்களோ அவங்க தான் வந்து கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க எல்லாமே படிப்பாளிங்க தான். 9வது படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணிட்டேன். அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க. பரவாயில்ல, உலகத்தை சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறீங்க பொழுது. சாமியோட கருணைங்கயா. நிறைய பேர் நம்மள உந்தி தள்ளி நிறைய பேர் அவங்களுடைய முயற்சியால நம்ம படிப்படியா இந்த இடத்துக்கு போகணும் அவங்களே தள்ளி விடுறாங்க இல்லையா. தள்ளி விட்டாங்க, கற்றுக் கொடுக்குறாங்கய்யா. கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமா, வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கதானே இப்ப நம்ம அறிய முடியுதுங்கயா. எல்லாருமே நம்மள மகிழ்ச்சியா வச்சிருந்தாங்கன்னா அந்த மகிழ்ச்சிங்கிற எல்லையிலே நின்னு இருப்போம். ஆமாங்கம்மா, உண்மையிலே நமக்கு துக்கம் கொடுக்கிறவங்க, துயரம் கொடுக்கிறவங்க, வேதனை தர்றவங்க, நம்மள பேராசிரியர்கள்யா, பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் அவங்களாம்
அவங்களே அறியாம அவங்க நமக்கு நிறைய நல்லது செய்றாங்க. ஓ! நம்ம வந்து அந்த அவங்கள திட்டிட்டே இருக்கணும்ல? திட்டக்கூடாதுங்கய்யா. அவங்க ஆமா. ஆசிரியர்கள். அவங்கலாம் மறைமுக ஆசிரியர்கள். ஆசிரியர்கள். இறைவன் ஆமா. வந்து அவங்களெல்லாம் மறைமுக ஆசிரியர்கள். அவங்க நம்மள இடுப்ப புடிச்சு தூக்கி விடுவாங்க ஒவ்வொரு படியா. ஓ! நான் போகலன்னா கூட அவங்க தூக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஐயா மாரி இருக்கவங்களுடைய ஒரு அறிவுரைகள்லாம் வந்து ஞான ஒளிங்க அதெல்லாம். ஆமா. அந்த பரவால்ல. ஞான ஒளி அறியறதுக்காக தான் அவங்க தூக்கி விட்டாங்க. அவங்க அத கண்டிப்பா. அப்ப தூக்கி அவங்கள விடுறப்ப நம்ம ஏதோ முள் பாதையில ஏத்தி விடுறாங்கன்னு தான் இருக்கும். நம்ம அப்படி ஆமா. நினைப்போம். ஆமா. ஆனா, அந்த அந்த படிதான் நம்மள இந்த அளவுக்கு புரிய வைக்கிறதுக்கு இறைவன் நம்மள அனுகிரகம் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறப்ப அவங்க மேல கோபம் வராதுங்க. அவங்கலாம் மறைமுக அற்புதம். ஆசிரியர்கள். அற்புதம். ஆசிரியர்களா அற்புதம். இறைவன் அனுப்பியிருக்காங்க நமக்கு. நீங்க சாதாரண 8th படிக்கலம்மா. நீங்க PhD முடிச்ச ஆள் மாரி பேசுறீங்க. இல்லைங்க. டாக்டர் ஐயய்யா! இல்ல. ஐயா நாங்க ஒத்துக்க மாட்டோம். இல்லைங்கய்யா. எனக்கு படிப்பறிவே இல்லைங்கய்யா. ஏதோ எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். ஏதோ உண்மையிலேயே திருமுறை நமக்கு பாடுவோம் அவ்வளவுதான். அற்புதம், ஐயா அற்புதம், வந்து அற்புதம். பாடம் எடுக்கிறப்ப அப்படியே என் ம், மனம் வந்து ஒடுங்குதுங்கய்யா. ம், 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 சகலமும் அவருடைய அந்த பேச்சு, அந்த ம், தன்மை, ம். அது நான் மிகைப்படுத்தி சொல்றதா நீங்க நினைச்சா கூட சரிங்கய்யா. ஆனா என் சரிதான். மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். அற்புதம், 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 ஒரு அற்புதம். அழுத குழந்தைக்கு ம், ஞானசம்பந்தருக்கு தாய்ப்பால், முளைப்பால் கொடுத்த அம்பை மாரி ம். அவரு அந்த பால் அருந்துனா அந்த ஆவுசம் எல்லாம் அடங்கிடும். ஆமா, ஆமா, பசி ஆமா, ஆமா. பசி. ஆமா, பசி ஆற்றுதல். ஆமா. பசி அடங்கிடும். அது மாரி ஞான பசி. அந்த மாரி எனக்கு அந்த அந்த ஒரு அ என்ன ஆற்றல். அறிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. என்ன ம், தெரிஞ்சுக்கிட்டேன், ம், என்ன அறிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலைங்கய்யா. ம். அந்த ஓகே. படிப்பறிவு இல்லாதனால அதெல்லாம் தெரியல. ஆனா என் மனம் ஒடுங்குது. ஓடுங்குது. எக்ஸலென்ட். அற்புதம். என் மனம் அப்படியே ஒடுங்குது. இந்த தூங்குறதுக்கு முன்ன இருக்கிற மாரி அப்படியே சப்தமே என் உடம்புல எல்லாம் அடங்குது அப்படியே. அவ்வளதான், அவ்வளதான், அவ்வளதான். அப்படியே பரவால்ல. மனசு வந்து ஐயா, அமைதியாயிடுது. அப்ப தேவர்கள் வரிசையில வர்றீங்க. புலன்கள ஒடுக்குறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்ப நீங்க. முதல்ல சொல்றப்பயே நான் அதுதான் நினைச்சேங்க. இந்த ஒடுக்கம் வந்து தேவர்களுக்கு இருக்கிறது நமக்கு தான் இருக்கணும். நான் அதை எடுத்துக்கிட்டேங்கய்யா. இந்த கருத்த. ஐயா வந்து அற்புதம். தானம் சொன்னாரு நமக்கு. தானத்தை விடங்க இப்ப இருக்கிறது வந்து நமக்கு அடக்கம் தான் வேணுங்க. அது அடங்குனாதான் மீதி இருக்கிறது எல்லாமே வழிமுறைக்கு வருங்கய்யா. அற்புதம். அப்படின்னு நினைக்கிறேங்க. நன்றி. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா, பாருங்க நன்- உங்களுடைய வார்ப்பு, உங்களுடைய உற்பத்தி, ம். உங்களுடைய தயாரிப்பு, உங்களுடைய ஐயோ மாணவி, அவங்க என்னுடைய உங்களுடைய உற்பத்தி இல்ல அவங்களோட உற்பத்தி தான் அவங்க எல்லாம் வளர்த்தவங்க தான் ஓ! ஐயோ சிவ சிவா. ஐயா அவங்க தான் ஐயா எங்களை எல்லாம் வளர்த்துட்டு திருச்சிற்றம்பலங்கய்யா. ஆ. இருக்காங்க திருச்சிற்றம்பலங்கய்யா. நான் சொல்றது சரியா இல்லையா ஆமா, ஐயோ வளர்த்தவங்க தான், இல்லைங்கய்யா வளர்த்தவங்க. இல்லைங்கய்யா ஐயா இல்லைங்கய்யா நீங்களா தானே ஐயா வளர்த்துருக்கீங்க சின்ன வயசுல இல்லைங்கய்யா அதுவும் இல்லைங்க. இறைவன் இறைவன். இறைவனோட திருவடிங்கய்யா. இறைவனோட அது கருணை இல்ல இருந்தாதாங்க அவரு அறிய குழந்தையா முடியும். இருக்கும்போது நீங்க தூக்கி வளர்த்திருக்கலாம், தூக்கி வச்சிருக்கலாம். இருந்தாலும் ஐயா அவர் இப்ப ஞானத்த போதிக்கிறார் இல்லையா? எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். எங்க டீச்சர் ம், கூட்டிட்டு வந்து தொட்டில் போட்டு ஆட்டி விடுவாங்க. நாங்க தூக்கிட்டு ம், இருப்போம். ம். அது எனக்கு இன்னமும் நான் நினைச்சு பார்த்தா எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நன்றி. எப்படி இப்படி ஒரு ஆசிரியரா இன்னைக்கு நமக்கு வர அளவுக்கு இருக்காரு. ரொம்ப ரைட். நினைச்சாவே ரொம்ப சரிங்கம்மா. சந்தோஷமா இருக்குங்க. சரிங்கம்மா. ஐயா நன்றி திருச்சிட்டுமையா. லதாம்மா. ஏதாவது அதிகமா ம். பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. இல்ல, 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 இல்ல. அற்புதமா, சிவா அற்புதமா பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி, நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு சிவா. வணக்கம். நன்றி, நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்கிற பதிகத்தில் உள்ள சாத்திர கருத்துக்களை குறித்து நம்மோடு பகிர வந்தார் ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியில் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் கட்புலன் வாயிலாக வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய அந்த செயலியின் மூலமாக நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே
ஆரிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெறுப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதனுடைய தொடர் நிகழ்ச்சி அடுத்த வெள்ளிக்கிழமை வரும். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க.